especially the life, sinless life of Jesus Christ. குறிப்பாக இயேசுவின் பாவமில்லாத வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So how he lived. அவர் எப்படியாக வாழ்ந்தார்? So his prayer life, அவருடைய ஜெப வாழ்க்கை, blameless life, குற்றம் சாட்டப்பட முடியாத the life of sacrifice, தியாகமுள்ள வாழ்க்கை, and the life of like the way he conquered the temptation. எப்படி சோதனைகளை அவர் ஜெயித்தார் என்பதையும், and now we are dealing how did he overcome the temptations. அதைத் தொடர்ந்து இப்பொழுது இயேசு எப்படி தன்னுடைய சோதனைகளை, தன்னுடைய வாழ்க்கையில வரும் சோதனைகளை எப்படி சந்தித்தார் என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So when we read that passage, we can easily understand that Jesus' mind is full of scriptures. இந்த பகுதியை நாம் வாசிக்கும்போது நமக்கு தெளிவாக புரிகிற காரியம் என்னவென்றால், இயேசுவின் மனம் முழுமையுமாகவே வேத வாக்கியங்களால் நிறைந்திருந்தது. So the series of teaching that we study is what do we think. இந்த தொடர் பிரசங்கத்தில் நாம் கற்றுக்கொள்வது என்ன? நாம் எதை குறித்து சிந்திக்க வேண்டும்? Philippians chapter 4 verse 8, Paul was asking us to think 8 different things. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும்போது பவுலடிகளார் 8 விதமான காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். So it's all about our mind. இது முழுமையாகவே நம்முடைய மனதை குறித்ததானது. And while Paul was writing to Philippians, the 8th verse, we look at the context, what he is basically talking about. இந்த 8வது வசனத்துல பவுலடிகளார் பிலிப்பி திருச்சபைக்கு என்ன எழுதுகிறார் என்பதை பார்க்கும்போது இது என்ன பின்னணியத்தில், என்ன பின்புலத்தில் எழுதப்பட்டது என்பதை நாம் தியானித்தோம். This is basically like Christian maturity. இது ஒரு முதிர்ச்சி அடைந்த தேறின கிறிஸ்தவனை குறித்த ஒரு பகுதி. So if you become a mature Christian, what is there in your mind is the key thing. நீங்கள் முதிர்ச்சி அடைந்த ஒரு தேறின கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் மனதில் என்ன காரியம் இருக்கிறது என்பது மிக முக்கியம். So there are so many things we have studied. அநேக காரியங்கள் இதில் கற்றுக்கொண்டோம். So I'd like to skip all the introduction just to move on. ஆகவே எல்லா முன்னுரைகளையும் நான் தவிர்த்து விட்டு நேரடியாக இன்று நான் செய்திக்குள்ளாக வர விரும்புகிறேன். When it comes to spiritual maturity, first we need to have the oneness. ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறித்து பார்க்கும்போது முதலாவதாக நமக்கு இருக்க வேண்டியது ஒரு மனம். That is what you can see in Philippians chapter 4 verse 2. இதைதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்த்தோம். Then if you are a Christian, you need to have the joy. இரண்டாவதாக ஒரு கிறிஸ்தவர்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். The joy of conversion. ஒரு மனமாற்றத்தின் சந்தோஷம். The joy of Christian fellowship. ஒரு கிறிஸ்தவ ஐக்கியத்தின் சந்தோஷம். The joy in service to others. மற்றவர்களுக்கு நம்மை அர்ப்பணித்து உதவுவதில், சேவை செய்வதில் ஏற்படும் சந்தோஷம். The joy in the prosperity, not related to the earthly prosperity, but what is happening when I'm just spreading the gospel, what's happening in the heaven, that heavenly prosperity. ஐயா, எனக்கு செழிப்பை குறித்த ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு அடுத்த செழிப்பல்ல, பரலோகத்தில் நான் சேர்த்து வைக்கும் பொக்கிஷங்கள் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது அதன் மூலமாக பரலோகத்தில் எனக்கு உண்டாகும் செழிப்பு. And the joy of transfiguration, மறுரூபம் ஆக்குவதன் மூலம் ஏற்படும் ஒரு சந்தோஷம். how my mind has been renewed, நம்முடைய மனம் எப்படி மறுரூபமானது, how my character is being changed, என்னுடைய குணம் எப்படி மாறியது, the way I speak, the way I behave, the way I take decisions, all these things have got changed. That should give the joy. ஐயா, நான் பேசுகிற காரியம், நான் பார்க்கிற விதம், நான் முடிவெடுக்கிற தருணங்கள், இது எல்லாமே மாறிவிட்டது நிமித்தமாக ஒரு சந்தோஷம் உருவாக வேண்டும். So do you have the joy? இந்த சந்தோஷம் இருக்குதா? That is the matured life of Christianity. அதுதான் ஒரு தேறின கிறிஸ்தவ வாழ்க்கை. Do you have the moderation, the humbleness? அதை தொடர்ந்து இந்த சாந்த குணத்தை குறித்து பார்த்தோம். And do you feel that God is always near? தேவன் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்ற உணர்வு இருக்கிறதா? Because Paul says in Philippians 4:5, the later part, he said the Lord is at hand. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் 2வது பகுதியை பார்க்கும்போது பவுலடிகளார் சொல்கிறார், தேவன் எப்பொழுதும் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று. And the one key important thing when it comes to Christian maturity is do not worry. இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த கிறிஸ்தவ முதிர்ச்சியை குறித்து நாம் பார்க்கும்போது என்னவென்றால், நாம் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. That is what we are studying from the last couple of weeks. அதைதான் கடந்த 2 வாரங்களாக
நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Philippians chapter 4 verse 6, let me read it. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Do not be anxious about anything, but in everything by prayer and supplication with thanksgiving let your request be made to known God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தை கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Bible is asking do not worry. வேதம் சொல்கிறது நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படக்கூடாது. Do not worry, don't fear. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இப்படி வேதம் சொல்லுது. God is in control. தேவன் கரத்துல எல்லாமே இருக்கிறது. All things are working together for your good. சகலமும் உங்கள் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. When the enemy means for evil, God will turn it to good. சத்துரு தீங்கு செய்ய நினைக்கும் போதும் தேவன் அதை நன்மையாகவே முடித்தார். But my point is, ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, is it possible to not to worry? ஐயா, கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது சாத்தியமா? Bible says do not worry. வேதம் சொல்கிறது கவலைப்படாதிருங்கள். Can any one Christian boldly raise his hands and say that okay, I don't worry about anything? ஆனால் ஏதாவது ஒரு கிறிஸ்தவரால தைரியமா உங்க கரங்களை உயர்த்தி நான் என் வாழ்க்கையில் கவலைப்படுவதே இல்லைன்னு சொல்ல முடியுமா? So I just is it possible? சாத்தியமா இது? Let's study in the Bible. வேதத்திலிருந்து பார்ப்போமே. So we have taken two different passages where Bible says do not worry. வேதத்துல 2 இடங்களில கவலைப்படாதிருங்கள் என்று எழுதியிருக்கிற 2 பகுதிகளில் இருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். When it comes to worry, only 2 type of worries Bible is talking about for the holistic manner. இந்த கவலையை குறித்து காரியத்தை குறித்து வேதத்துல நாம் தேடி பார்த்தோம்னா 2 விதமான கவலைகள் மாத்திரமே ஒரு மனிதனுக்கு இருக்க முடியும் என்பதை ஒரு பொதுவான கருத்தாக வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். The one is the worldly worries. முதலாவது உலகத்தின் தேவைகளை குறித்த கவலை. Matthew 6:25, 6:31, 34 and Luke 12:22, all these passages says do not worry, but it is all related to worldly things. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம், 6வது அதிகாரம் 31வது வசனம், 6வது அதிகாரம் 34வது வசனம், அது மாத்திரமல்லாமல் லூக்கா 12ஆம் அதிகாரம் 22வது வசனம், இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது எல்லா வசனம் நமக்கு சொல்கிற காரியம் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று. இந்த எல்லா பகுதிகளுமே உலக தேவைகளை குறித்த காரியங்களை குறித்த கவலைகளை உங்களுக்கு வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. And the other part of teaching is the New Testament. It's all about persecution. Worries related to persecution. அதே போல புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின் இன்னொரு பக்கம் இந்த கவலையை குறித்து பார்க்கும்போது உபத்திரவத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Mark 13:11, Luke 12:11, these two passages is talking about do not worry when it comes to persecution. மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 11வது வசனம், இந்த 2 பகுதிகளும் உபத்திரவ காலத்தை குறித்து உபத்திரவ நேரத்தில் கவலைப்படாதீர்கள் என்று வலியுறுத்துகிறது. And after that only Paul is using the same phrase in Philippians chapter 4 verse 6. இதன் பின்பாக இதே மாதிரியான ஒரு வாக்கியத்தை பவுலடிகளார் பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதி இருக்கிறதை நம்மளால வாசிக்க முடியும். See, we have heard hundreds of sermons, do not worry. நாம குறைஞ்சது ஒரு நூற்றுக்கணக்கான செய்திகளை கேட்டிருப்போம்ல, கவலைப்படாதீர்கள் என்று. And we keep on hearing it but keep worrying it. இதை நாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம், ஆனா தொடர்ந்து கவலைப்பட்டும் கொண்டு தான் இருக்கிறோம். Then what does it mean? அப்படினா அதனால என்னையா பிரயோஜனம்? If Bible says do not worry and I heard so many sermons about do not worry but still I am worrying, why? வேதம் கவலைப்படாதீர்கள் என்று எனக்கு வலியுறுத்துகிறது. இதை குறித்து ஒரு நூற்றுக்கணக்கான செய்தியை நானும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் தினமும் எனக்கு கவலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே ஏன்? So we studied those two passages. ஆகவே இந்த 2 பகுதிகளை நாம் தியானித்தோம். So predominantly if you look at both Matthew 6:25 and 6:30, it starts with therefore. இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனம், இந்த 2 பகுதிகளை நாம் பார்க்கும்போது 2 வசனமே ஆகையால் என்ற ஒரு பதத்துடன் ஆரம்பிக்கிறது. So week before last week when I explained basically when we keep money as the master automatically we'll end up in worries. நான் கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரத்தில் இந்த பகுதியை கொடுத்து விளக்கும் போது நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன், நம் வாழ்க்கையில பணத்தை பொருளாசையை நம்முடைய எஜமானாக வைத்திருந்தால் இந்த கவலைக்குள்ளாக நாம் அகப்பட்டுக் கொள்வோம் என்று. And the second one is where do you lay up your treasure? இரண்டாவதாக நம்முடைய பொக்கிஷங்களை எங்கு சேர்த்து வைக்கிறோம்? So where do you keep your treasure and where do you focus?
நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நோக்கம் எங்கே இருக்கிறது. And the third one is, are we depending on money or are we depending on God? மூன்றாவதாக நாம் தேவனை சார்ந்திருக்கிறோமா இல்லை என்றால் பணத்தை சார்ந்திருக்கிறோமா. And finally I was talking about the nature. கடைசியாக நம்முடைய குணாதிசயத்தை குறித்து பேசினேன். The nature world. மன்னிக்கவும், இயற்கையை குறித்து பேசினேன். Jesus said, look at the birds. பறவைகளை பாருங்கள். Look at the lily of the valleys. காட்டு புஷ்பத்தை பாருங்கள். Why God is asking us to look at the nature? ஏன் தேவன் நம்மை இயற்கையை பார்த்து கற்றுக்கொள்ள சொல்கிறார்? These are all the least creatures when compared to the creation of man. படைக்கப்பட்ட மனிதனை பார்க்கும்போது படைக்கப்பட்ட இந்த எல்லா பிராணிகளும் இந்த இயற்கைகளும் மிகவும் எளிமையானவை, இல்லைன்னா ரொம்ப லேசான காரியங்கள். So basically God said the least creation, the lower creation is never worrying. இந்த சிறியதாக காணப்படுற இந்த படைப்புகளே தங்களுக்கு எந்த காரியத்தையும் குறித்து கவலை இல்லாமல் இருக்கும்போது, the greater creation, why do you worry? இதை விட மேம்பட்ட ஒரு படைப்பா இருக்கக்கூடிய நீ ஏன் கவலைப்படுற? So basically when Bible says look at the nature, they depending on God. God is their provider. இயற்கையை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் போஷாக்கையும் கொடுக்கிறாரு. But you are the one who is the greater creation, created in the image and likeness of God. தேவனுடைய சாயலின் படைக்கப்பட்ட உயர்ந்த கிரியேஷனாக நீ, why are you worrying, not looking at God for all your needs? தேவனால் படைக்கப்பட்ட மிக சிறந்த படைப்பாகிய நீங்கள் ஏன் சின்ன சின்ன காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று தேவன் கேட்கிறார். So basically that is what we dealt last week, not last week, the before week. இதை குறித்து தான் கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் நாம் தியானித்தோம். So today I would like to show you one passage, just one passage, like a Bible study. இன்று ஒரு பகுதியை ஒரு வேத ஆராய்ச்சி போல உங்களுடைய தியானத்திற்கு உங்களுடைய கவனத்திற்கு நேராக கொண்டு வர விரும்புகிறேன். I want to keep this more interesting. இத கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கும்படியாக சொல்ல விரும்புறேன். Hope you are all, you'll get excited. நீங்க ஆர்வமா இருக்கிறீங்க நான் நம்புறேன். Hallelujah. இது வரைக்கும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் மெசேஜ் ஏன் சொன்னேன்னா, போன வாரம் வேற சப்ஜெக்ட் படிச்சோம். The reason I was recapping whatever you have learned a week before is because last week we had gone through a different subject. So let's study a little bit deeper. கொஞ்சம் ஆழமாக இந்த காரியத்தை தியானிக்க போறோம். Why do we have worry? நமக்கு ஏன் கவலைகள் உருவாகிறது? Basically we don't see things beyond our understanding. நம்முடைய புரிதலுக்கு மேலான இல்ல அப்பாற்பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடிவதில்லை. For example, now today you are here, now you don't worry for your lunch. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இன்றைய தினம் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இன்னைக்கு மதியம் இப்போ என்ன சாப்பிடுன்னு சொல்லி இப்போ யாராவது கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? Because something is being prepared or something is ready, you can make it later. That's not a problem. Everything is available. All the provisions are available. ஒன்று அதை நீங்கள் தயார்படுத்தி விட்டு இங்கே வந்திருப்பீங்க, இல்லைன்னா போய் சென்று தயார்படுத்துவதற்கு ஏற்ற எல்லா அனுகூலங்களும் காரியங்களும் நமக்கு வாய்ப்பாக இருக்கிறது. And now let me talk about one more thing. இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்றேனே. Do you not worry about your children's future? உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறீர்களா? See, you don't have worries on the next meal. அடுத்த சாப்பாடை குறித்து கவலை நமக்கு இல்ல. But you have worry, maybe down the line 10 years, what will happen after 10 years? ஆனால் ஒரு 10 வருடத்திற்கு பின்பாக என்ன நடக்கும் என்பதை குறித்த ஒரு கவலை நமக்கு இருக்கிறது. So basically you can see what is there for the lunch. மதிய உணவிற்கு என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். But you don't see what is there for your children's future. ஆனால் 10 வருடத்திற்கு பின்பு நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. So the worry is all about what you can see or what you cannot see. ஆகவே இந்த கவலையை குறித்து பார்க்கும்போது இப்படி சொல்லலாமா, என்னால எதை பார்க்க முடியும், என்னால எதை பார்க்க முடியாது. I don't worry about my today's meal, but I'm worrying about what will happen after my 60th birthday. இன்று மதிய உணவை குறித்து நான் கவலை இல்லாமல் இருக்கிறேன், ஆனா என்னுடைய 60வது பிறந்த நாளுக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்பதை குறித்த கவலை எனக்கு இருக்கு. But nobody knows whether you'll make 60 or not. ஆனா 60 நம்ம எட்டுவோமா தாண்டுவோமாங்கிறது யாருக்குமே தெரியாது. நல்ல
நல்ல செய்தி அப்படிங்கிறீங்களா? No, let me tell you, who will know you will make it next 1 hour or not? யாருக்கு தெரியும் அடுத்த ஒரு மணி நேரத்தை தாண்டுவோமாங்கிறது நம்ம கையில இல்லையே. So if you have to worry, you have to worry even for the next second. அப்படி நம்ம கவலைப்படணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அடுத்த நொடிக்கே நம்ம கவலைப்பட்டு தான் ஆக வேண்டும். Oh, we got my point. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் I am நினைக்கிறேன். trying to make worry is meaningless. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த கவலைப்படுவது வீணானது. So always the human mentality is we worry for the things which we couldn't see or we couldn't fathom. பொதுவாகவே இந்த மனிதனுடைய குணம் எப்படி இருக்கும்னா நம்மளால எதை புரிஞ்சிக்க முடியலையோ நம்மளால எந்த காரியத்தை பார்க்க முடியலையோ அதை குறித்து நம்ம அதிகம் கவலைப்படுவோம். Two things. ரெண்டு காரியம். One, முதலாவது we don't know what is ahead. என்ன நடக்க போகிறது எதிர்காலத்தில் என்பதை நாம் அறியோம். So we call it as uncertainty. ஆகவே அதை நிச்சயம் இல்லாத ஒரு காரியம் என்று நாம் அழைக்கிறோம். So we feel that okay, there is uncertainty before me, that's why I am worrying. நாம் என்ன நினைக்கிறோம், எனக்கு முன்பாக ஒரு நிச்சயத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, ஆகவே நான் கவலைப்படுகிறேன். The second stage, இரண்டாவது நிலை என்னன்னா, all uncertainties will never think positively but will prepare for all the negative things. இந்த நிச்சயமில்லாத எதிர்காலத்தை குறித்து எப்பொழுதுமே நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனையே இருக்காது, எதிர்மறையான சிந்தனைகளே காணப்படும். ஏதாவது நடந்துருமோங்கிற பயத்திலே நம்ம தயாராகிட்டு இருப்போம். No, we will never think that okay, we will live a healthy life, but we will always prepare for if I get sickness. நல்லா நான் இருப்பேன், நல்லா வாழுவேன், ஆகவே நான் தயாராகிறேன், அப்படி நம்ம தயாராக மாட்டோம். எனக்கு உடல் குறைவு ஏற்பட்டுடுச்சுனா, சுகவீனம் ஏற்பட்டுச்சுனா என்பதை நினைச்சு பார்த்து நம்ம தயாராகுவோம். We will never prepare for okay, I'll have a job for all that I could work, so I can earn more, I can live a good life. We'll never prepare for it, but we'll always prepare for it. If I lose job, what will happen? எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, என்னால் எந்த மட்டும் இந்த வேலையை செய்ய திராணியும் பலனும் இருக்கிறதோ அந்நாள் வரைக்கும் வேலை செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளாமல், ஐயா இந்த வேலை போயிடுச்சுன்னா நான் என்ன ஆவது, வேலை இல்லைன்னா என்ன செய்வது என்ற கண்ணோட்டத்திலே நாம் எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறோம். Every time we do have only these two perspectives. எப்பொழுதுமே இந்த இரண்டு விதமான கண்ணோட்டமே நமக்கு இருக்கிறது. Little bit deep thinking, but I want you to think. கொஞ்சம் ஆழமாட்டு இதை குறித்து யோசிக்க வேணும், நீங்க யோசிக்கணும்னு ஆசைப்படுறேன். Take all your worries. உங்களுடைய எல்லா கவலைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Only two perspective. அதுல ரெண்டு காரியம் தான் இருக்கும். One is because you don't see it. முதலாவது அது என்னன்னு நமக்கு எதிர்காலத்தை குறித்து நிச்சயம் இல்லை. And the second one is you have a negative image about the future. இரண்டாவது அந்த எதிர்காலத்தை குறித்த ஒரு எதிர்மறையான ஒரு பார்வை நமக்கு இருக்கிறது. So that's what we are dealing today. அததான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். The first thing is, முதலாவது, let me start with an illustration. ஒரு எடுத்துக்காட்டோட ஆரம்பிக்கிறேன். So there was a man called William Hogarth. வில்லியம் ஹோபர் என்ற ஒரு மனிதர் இருந்தார். So William Hogarth, மன்னிக்கவும், வில்லியம் ஹோகார்த் என்ற ஒரு he was a wonderful artist. அவர் மிக சிறந்த ஒரு கலைஞர். Not only an artist, as a painter and also a good thinker. அவர் ஒரு அருமையான படங்களை வரையும் ஒரு கலைஞர் மாத்திரமல்ல, சிறந்த ஒரு யோசனையாளர் கூட, சிந்தனையாளர். He is very famous for caricature. You know caricature, the cartoon kind of drawing. கேரிகேச்சர் என்று அழைக்கப்படுகிற அந்த கார்ட்டூன் போல புகைப்படங்களை வரைவதில் பிரபலமான சிறந்த ஒரு நபர் இவர். So that's what all I'll show you a couple of things, but before that let me make this point. One lady came impressed with all his caricatures. ஒரு முறை ஒரு பெண்மணி வராங்க, வந்து இவருடைய எல்லா வரைபடங்களையும் பார்த்து, அந்த கார்ட்டூன் பாரியான வரைபடங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. You can show that images. Caricature is something like making fun of people's faces and all that. சில மனிதர்களை கொஞ்சம் கேலியாக சித்தரித்து வரையக்கூடிய ஒரு கலை இது. So by looking at it you will laugh. அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு சந்தோஷமும் ஒரு சிரிப்பு உண்டாகணும். So she thought, okay, what this man is making everybody is laugh. அந்த பெண்மணி நினைச்சாங்க, ச்சே இந்த மனுஷர் எவ்வளவு அருமையானவர்ல, எல்லாரும் சிரிக்க வைக்கிறாரே. So she came and asked, no my dear friend, could you please teach me how to draw the caricature? ஆகவே இந்த பெண்மணி இந்த நபரிடம் வந்து, எனக்கு அன்பான சகோதரரே, நண்பரே, இந்த மாதிரியான படங்களை வரைய எனக்கும் கற்றுத்தர முடியுமான்னு கேட்டாங்க. You know what is his response? அதுக்கு அந்த கலைஞருடைய பதில் என்ன தெரியுமா? He said, take my advice. என்னுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்க. Never draw caricature. இந்த மாதிரி படங்களை தயவு செய்து வரையாதீங்க. By long practice of it, you will not enjoy the beauty. You will always find out what is there in the negative. இதை வரைய நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த சித்திரங்களின் பின்னால காண
காணப்படுகிற சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கவே மாட்டீங்க. எப்பொழுதும் குறை கண்டுபிடித்து அந்த காரியத்தை எப்படி ஒரு சித்திரமாக வரைவது என்ற பார்வையே உங்களுக்கு உருவாக்கிவிடும். If you keep on drawing caricature by seeing a good looking person, immediately you will try to how to make fun of him. ஒருவேளை இந்த மாதிரியான கார்ட்டூன் சித்திரங்களை வரையும் கலைஞராக நீங்க மாறிட்டீங்கன்னா, ஒரு நல்ல படத்தை நல்ல காரியத்தை நீங்க பார்த்தாலும் அதுல என்ன குறைய கண்டுபிடிக்கிறது, இதுல எதை கேலி செய்வது என்ற பார்வையே சிந்தனையே உங்களை அறியாமலே உங்களுக்குள் உருவாக்கிவிடும். ரொம்ப சிம்பிளா சொன்னா நல்ல விதமா உன்னால பார்க்கவே முடியாது. In very plain terms, you will not be able to look in a proper or a good manner. That is a very good example when it comes to all uncertainties. நம்முடைய வாழ்க்கையில எதிர்கால நிச்சயமே இல்லைன்னு சொல்றோமே, இதற்கு ஒரு நல்ல உதாரணம் இதுதான். We never think positively. எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்லபடியா இருக்கும் நம்ம ஒரு எண்ணமே நமக்கு இல்ல. We see everything negatively. எப்பொழுதுமே ஐயோ என்ன ஆகி விடுமோங்கிற எதிர்மறையான சிந்தனை. If there is a rain, மழை வந்துடுச்சுனா, if there is no curfew, ஒரு ஊரடங்கு போட்டாங்கன்னா, if there is a plague, ஒரு தொற்று நோய் உருவாகி விட்டா, if there is like inflation, இல்லனா பணவீக்கம் அதிகமாயிடுச்சுனா, or if there is a failure, ஏதேனும் தோல்வி ஏற்பட்டதுனா, if they scored less, அது கம்மியாக மதிப்பெண் எடுத்து விட்டேனா, if the business is gone, தொழில்ல நஷ்டம் ஏற்பட்டுச்சுனா, if the job is gone, வேலை இழந்து விட்டேனா, if there is some great sickness, ஒரு மிகப்பெரிய வியாதி வந்துடுச்சுனா, if you keep on thinking that, let me tell you, you will never see the beauty and the betterment of God that is prepared for you. இந்த காரியங்களை நீங்கள் தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அற்புதமான வாழ்க்கையும் நன்மையான வாழ்க்கையும் சிறந்த எதிர்காலத்தையும் நாம் பார்க்க தவறி விடுவோம். The second one, இரண்டாவது, I said two reasons. ரெண்டு காரியம் சொன்னேன். One is negative uncertainties thought pattern. எதிர்மறையான நிச்சயம் இல்லாத எதிர்காலத்தை குறித்த சிந்தனை ஓட்டம். The second one is you don't see it. இரண்டாவது, நாம அதை பார்க்கிறது இல்ல. I could see my lunch, மதிய உணவு பார்க்க முடியுது, but I couldn't see my health after 30 years. ஆனால் 30 வருடத்திற்கு பின்பாக என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. I could see my children's future tomorrow. நாளைய தினம் என்னுடைய குழந்தையின் எதிர்காலத்தை என்னால பார்க்க முடியும், but I couldn't see the future of my children maybe down the line 10 years. ஒரு 10 வருடத்திற்கு பின்பாக என் குழந்தையின் நிலை எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. You don't see it. என்னால அதை பார்க்க முடியல. But let me tell you this. ஆனா நான் ஒரு விஷயத்தை சொல்றேனே, if you are in a ship, நீங்க ஒரு கப்பல்ல இருந்தீங்கன்னா, the ship, they say the captain will never see the shore. அந்த கப்பல் மாலுமியால அந்த கப்பல் ஓட்டும் அந்த தலைவனால அந்த கடற்கரையை பார்க்கவே முடியாது. He is not depending on his knowledge. அவர் தன்னுடைய அறிவை சார்ந்து இல்லை. He is not depending on his team. இல்ல தன்னுடைய குழுவை சார்ந்து இல்லை. He is not depending on all the skills and talents of all the sailors. இல்ல அங்க இருக்க மாலுமிகளுடைய திறமைகளையோ தாளந்துகளையோ நம்பி இல்லை. But he is dependent on only one thing for beyond uncertainties, that is the compass. அந்த நிச்சயமில்லாத வரும் காரியத்தை குறித்த அந்த படகின் பாதையை குறித்த ஒன்று தான் அவர் நம்புறாரு. அது எதுனா அவருக்கு இருக்கும் அந்த கை காட்டி. Compass. Okay, you know that what is compass. So you look at the compass, look at the direction of north and south. That determines his destiny. அந்த கரத்தில் இருக்கக்கூடிய அந்த காம்பஸை பார்த்து எது வடக்கு எது தெற்கு என்பதை அவர் அறிந்து கொண்டு அதற்கேற்றமாறு தன்னுடைய பயணத்தை அவர் தொடர ஆரம்பிக்கிறார். God has given this compass. தேவன் நம்முடைய கரத்தில் ஒரு கைகாட்டியை கொடுத்திருக்கிறார். Look at this compass. இந்த கைகாட்டியை பாருங்கள். I know you cannot see beyond couple of weeks. I know you cannot see beyond couple of weeks. ஒரு சில வாரங்களை தாண்டி உங்களால பார்க்க முடியாமல் இருக்கலாம். Or maybe you have planned for a couple of years but you cannot see beyond couple of years. இல்ல ஒரு சில வருடங்களுக்கு நீங்கள் ஆயத்தமாக சில காரியங்களை யோசித்திருந்தாலும் அதை தாண்டி உங்களால ஆயத்தப்பட முடியாது. So the only thing is, for all uncertainties, use the compass. ஆகவே எல்லா விதமான நிச்சய தன்மை இல்லாத காரியத்திலும் தேவன் அருளிய இந்த காம்பஸை நீங்க பயன்படுத்துங்க. There are so many lessons God is teaching through one verse. That's what I'm going to tell today. தேவன் அநேக பாடங்களை ஒரு வசனத்துல இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த காரியத்தை தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். Just one verse. ஒரே வசனம் தான். I don't know whether I'll be able to complete it or not, but I'm just sharing each and every word of that one verse.
ஒருவேளை இந்த மொத்த பகுதியை அந்த வசனத்தினால எனக்கு விளக்க நேரம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அந்த ஒரு வசனத்தை ஒவ்வொரு வார்த்தையா நம்ம தியானிக்க விரும்புறேன். Let's turn our Bible to Exodus chapter 16. உங்கள் வேதங்களை யாத்திராகம புஸ்தகம் 16வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Let me tell you the context first. முதலாவதாக அந்த வசனத்துடைய பின்னணியத்தை நான் சொல்ல விரும்புறேன். Israel people, they came out of Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். Exodus 12:18 they came out. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அவங்க வெளியே வந்துட்டாங்க. So now 1 month is passed by. இப்போ ஒரு மாதம் கடந்தாகி விட்டது. Now we are coming to Exodus chapter 16. இப்பொழுது யாத்திராகமம் 16வது அதிகாரத்துக்கு வருகிறோம். So in that 1 month maybe they would have got all the provisions from Egypt. இந்த ஒரு மாதமும் அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் அவருடைய பொருள்கள் எல்லாவற்றையும் ஒருவேளை எகிப்திலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம். Maybe they would have cooked, சமைத்திருக்கணும். they would have eaten all that they brought. அவங்க கொண்டு வந்த காரியங்களை வச்சு சமைச்சு அவங்க வாழ்ந்து நாட்களை கடத்தி இருக்கணும். Because in the 1 month they never asked for food. ஏனென்றால் இந்த ஒரு மாதமும் ஐயா எங்களுக்கு உணவில்லைன்னு அவங்க கேள்வி கேட்கல. They never murmured. அவங்க முறுமுறுக்கல. They never prayed. அவங்க ஜெபிக்கல. So they came out of Egypt. எகிப்திலிருந்து வெளியே வராங்க. Enjoy the Red Sea. செங்கடல்ல அந்த அருமையான அற்புதத்தை சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. And praised God. தேவனை ஆராதிக்கறாங்க. And they saw the route. அந்த வழியை பார்க்கறாங்க. And they started walking. அந்த வழியில் நடக்க ஆரம்பிக்கறாங்க. Never murmured. முறுமுறுக்கல. Never prayed. ஜெபிக்கல. Never cried. அளவும் இல்லை. 1 month is gone. ஒரு மாதம் கடந்து ஓடி விட்டது. So the scholars, they are saying that maybe they would have eaten, based on all the provisions they brought from Egypt. ஆகவே வேத ஆராய்ச்சியாளர்கள் இதை சொல்லும்போது ஒருவேளை எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை வைத்து அதை சமைத்து தங்களுடைய வாழ்நாட்களை கடத்திருக்க கூடும் என்று கருதுகிறார்கள். Now they started murmuring. இப்போ அவங்க கொஞ்சம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. They are in between Elim and Mount Sinai. ஏலிம் என்ற இடத்திற்கும் சீனாய் பர்வதத்திற்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. So they started murmuring. முறுமுறுக்கறாங்க. Because they are in a need of food. ஏன்னா இப்போ அவங்களுக்கு உணவு தேவை என்ற ஒரு கட்டாயம். கொண்டு வந்தது எல்லாம் காலி ஆயிடுச்சு. Whatever they brought, it's all over. எல்லா புளி சாதம் தக்காளி சாதம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ lemon rice, tamarind rice, all things are over. அடுத்தவங்க சாப்பாடு நம்ம சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. Our food, the next neighbor's food, every food is over. இப்போ பசிக்குது. Now they feel the hunger. They are in a need. ஒரு தேவையின் மத்தியில் இருக்கிறார்கள். And God is going to fulfill their need. அவர்கள் தேவையை தேவன் பூர்த்தி செய்யவும் போகிறார். While God is fulfilling their needs, God was teaching so many great lessons they need to learn. தேவன் அவர்கள் தேவையை பூர்த்தி செய்யும் அந்த தருவாயிலே தேவன் அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அங்கே நமக்கு காண்பிக்கிறார். So we are worrying because we have a need. நமக்கு ஏன் ஒரு கவலைனா ஏதோ ஒரு தேவை இருக்குது. Need of money, பண தேவையா இருக்கலாம். need of people, ஜன தேவையா இருக்கலாம். need of influence, இல்ல ஒரு அதிகார தேவையா இருக்கலாம். need of job, வேலை குறித்த தேவை, need of marriage, திருமணத்தை குறித்த தேவை, need of children, குழந்தையை குறித்த தேவை, need of good family, நல்ல குடும்பத்தை குறித்த தேவை, need of good health, நல்ல சுகத்தை குறித்த தேவை, need of provisions, தேவையான பொருட்டுடைமைகள் வேண்டும், and need of many certainties. நிறைய நிச்சயமாக எனக்கு வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. So during the need, God is meeting their needs, and while meeting their needs, God said, okay, I want you to learn all these lessons. அந்த தேவை வந்த சமயத்துல தேவன் அந்த தேவையை பூர்த்தி செய்யும் தருவாயிலே தேவன் இதை நீங்க பார்க்கும்போது அநேக பாடங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சில காரியங்களை அங்கே எழுதி கொடுத்திருக்கிறார். How many of you really in a need? ஐயா உண்மையாவே என் வாழ்க்கையில் ஒரு தேவை இருக்கு அப்படி யாரெல்லாம் இங்க இருக்கிறீங்க? ஒருத்தருக்குமே இல்லை போல இருக்கு. ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் எனி நீட் அட் ஆல் அப்படின்னா கை வைத்து ஒரு அழியில சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். பாஸ்டர் வைத்த முடியாது, பாஸ்டர் வைத்த மாட்டாரு. Everybody, we are desperately in a need. நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு தேவையின் மத்தியில காணப்படுகிறோம். And everybody's expectation is God has to answer their prayer. அதே போல எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன?
தேவன் என் ஜெபத்திற்கு பதில் தர வேண்டும். No, any one of you, no, if any one of you think in this way, okay, I have a need, but I don't mind whether he is fulfilling or not, I don't care. அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? இஸ் தேர் எனிபடி, யாராவது எனக்கு ஒரு தேவை இருக்கு, தேவன் அதை சந்தித்தாலும் சந்திக்காட்டாலும் எனக்கு கவலை இல்லை, பிரச்சனை இல்லை, இஸ் தேர் சம்படி லைக் தட்? I'll come to church, I'll pray, brother, let him meet my need or not, I don't care. ஐயா, நான் சபைக்கு வருவேன், நான் ஜெபிப்பேன், தேவையை சந்திக்கிறதும் சந்திக்காததும் அது அவர் இஷ்டம், நான் கவலைப்பட மாட்டேன், அப்படி இருக்கிறீங்களா? Let me put it in this way. If God says, okay, Pushparaj, I will not answer your prayer for next 1 month, okay, let's make a deal. I will not answer any of your prayer next 1 month. What will I do then? ஒரு புரிவதற்காக சொல்றேன். இப்போ தேவன் வந்து ஒரு உடன்படிக்கை செய்றார். ஐயா, அடுத்த ஒரு மாதத்திற்கு உங்களுடைய எந்த ஜெபத்திற்கும் நான் பதில் தர மாட்டேன் அப்படி சொல்லிட்டாருன்னா அடுத்து என்ன செய்வோம்? Let's have the relationship, Pushparaj, but don't expect me to provide anything. ஐயா, நமக்குள்ள இந்த உறவை நம்ம தொடர்ந்து வச்சுக்கொண்டே இருப்போம், ஆனா உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் மட்டும் நீங்க எதிர்பார்க்காதீங்கன்னு தேவன் சொன்னார்னா, I'll take 1 month paid vacation. ஒரு மாதம் நான் ஒரு விடுப்பு, அது சம்பளத்துடன் கூடிய விடுப்பு எடுத்துப்பேன். ஆமா பிரபுவாக்கு என்ன பண்றது? So paid vacation 1 month. சம்பளத்துடன் கூடிய விடுப்பு தான் நமக்கு. For God. யாருக்கு? தேவனுக்கு. No connection between you and me for 1 month. தேவனே, உமக்கு இவங்க ஒரு மாசம் எதுவும் கிடையாது. But make sure that no LOP. ஆனா அது LOPல சேர்த்துறாதீங்க. It's a paid vacation. அது சம்பளத்துடன் கூடிய விடுப்பா வச்சுக்கோங்க. Meet next month. அடுத்த மாசம் சந்திப்போம். So everybody has a need. எல்லாருக்கும் தேவை உண்டு. Number 1. Number 2, everybody is expecting God to meet their needs. இரண்டாவது, தேவன் நம்முடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்பதை அனைவருடைய எதிர்பார்ப்பு. Here these people are in need. இப்போ இந்த ஜனங்க ஒரு தேவையில இருக்காங்க. Need of food. உணவை குறித்த தேவை. They are hungry. பசி. They started murmuring. அப்போ முறுமுறுக்குறாங்க. They started murmuring against Moses and Aaron. மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள். Now God is going to give them manna. இப்போ தேவன் அவர்களுக்கு மன்னாவை அருளப் போகிறார். Very simple. This is there already in the God's agenda. இது ஏற்கனவே தேவனுடைய திட்டத்தில் இருந்ததுதான். Because God is the God of well orchestrated. தேவன் அனைத்து காரியங்களையும் கிரமமாக செய்கிற ஒரு தேவன். So if they are in the route, they cannot have any shopping mall. So I need to provide them. So God has already planned it. ஆகவே இந்த வனாந்தர யாத்திரை பாதையில் அவர்கள் வரும்போது எந்த விதமான வணிக வளாகங்களுக்கு சென்று உணவு பெற முடியாதுன்னு தேவனுக்கு தெரியும். ஆகவே தேவன் ஏற்கனவே இந்த திட்டத்தை அவர் வைத்திருந்தார். Number 1, lesson number 1. இதில் கற்றுக்கொள்ளும் முதலாவது பாடம். Let's read Exodus chapter 16 verse 4. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம். Then the Lord said to Moses, behold, I am about to rain bread from heaven for you, and the people shall go out and gather a day's portion every day, that I may test them whether they will walk in my law or not. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். See, understand very keenly, very interesting factor. God said, behold, I am is going to provide. இங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கணும். தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு கொடுப்பேன். So which means in the desert you need to look at the only one provider, that is me. இந்த வனாந்திர பாதையில நீங்கள் ஒரே ஒருவரை எதிர்பார்த்து உங்கள் கரங்களை ஏந்த வேண்டும் முடியும்னா அது நான் மாத்திரம்தான். You cannot make any business in the desert. ஐயா, வனாந்திரத்துல எந்த தொழிலும் செய்ய முடியாது. You cannot go and ask somebody, okay, I know shepherding, give me your sheep, I'll do the shepherding, so pay me the food, pay me the money or give me the food. வனாந்திர அந்த இடத்துல போய்ட்டு யாரோ ஒருத்தர், ஐயா எனக்கு இந்த ஆட்டு மேய்க்கிற தொழில் தெரியும், நீங்க கொஞ்சம் ஆடுகள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அந்த தொழிலை செஞ்சு ஆடை மேய்த்து பணம் சம்பாதிச்சு, இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. See, so far in the 1 month they never prayed for food. இந்த ஒரு மாதமும் அவர்கள் உணவிற்காக ஜெபிக்கவில்லை. I have carried some. நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். Let me eat as long as that I have. என்கிட்ட இருக்கிறது தீர வரைக்கும் நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். Oh, it's over. இப்போ முடிஞ்சு போயிடுச்சு. Now I know Sylvan. இப்போ எனக்கு சில்வனை தெரியும். Sylvan carried too much. நான் எனக்கு அதிகமாக சேர்த்து கொண்டு வந்தேன். So I depend on Sylvan. அப்ப சில்வனை சார்ந்து இருக்கிறேன். Oh, now Sylvan is sharing whatever he has. அப்ப சில்வனில் இருக்கிறத சில்வன் என்னன்னு பகிர்ந்து கொள்கிறார். Oh, that is no couple of days, it's over. ஒரு சில நாட்கள் முன்ன அதுவும் தீர்ந்து போயிடுச்சு. Now we went to one rich man. இப்போ அங்க இருந்து ஒரு பணக்காரட்ட போறோம். Hypothetical situation. கற்பனையா சொல்றோம். Oh, we joined with him. அவரிடத்துல சேர்ந்து கொண்டு and we ate together. அவரோட இருப்பதை பகிர்ந்து
உண்கிறோம், walk together, சேர்ந்து நடக்கிறோம். and now it's over. இப்ப அதுவும் தீர்ந்து போயிடுச்சு, Okay, done. வேற வழி இல்ல. So far you have never prayed. அப்ப இதுவரைக்கும் ஜெபிக்கல. Who delivered you from the land of Egypt? எகிப்து தேசத்திலிருந்து உங்களை விடுதலை பண்ணியவர் யார்? Who delivered you through the Red Sea? செங்கடல் மத்தியில் உங்களை விடுதலை பண்ணியவர் Who யார்? is leading you? உங்களை வழி நடத்துபவர் யார்? The pillar of the cloud, அந்த மேக ஸ்தம்பமும் the pillar of the fire. அக்னி ஸ்தம்பமுமாக The last 1 month you have seen it all. கடந்த ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே. The moment you know the sea is separated, no, sea is parted, you are singing and all that, but have you ever prayed? செங்கடல் இரண்டாக பிரிந்தபோது துதித்து பாடினீர்களே, அதன் பின்பாக நீங்கள் ஜெபித்தீர்களா? So you depend on your neighbor, you depend on your relative, you depend on some rich people, and so on. Now everybody is come to the place like bankrupted. ஒருவேளை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவரை நீங்க சார்ந்து இருக்கலாம், உங்கள் உறவினரை சார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பணக்காரரை சார்ந்து இருக்கலாம். இப்பொழுது எல்லா உதவிகளும் அற்று போய் நிற்கும் தருவாய் வந்து விட்டது. And God said, அப்போ தேவன் சொல்கிறார், மோசே, you know why did I choose this route? நான் ஏன் இந்த வனாந்திர பாதையை தேர்ந்தெடுத்தேன் Maybe தெரியுமா? if I have chosen the other route, you can travel through Philistines. Maybe you'll beg them or you'll fight them or something. Become slave for them. They will meet all your needs. ஒருவேளை நீங்க இன்னொரு பாதை வழியா போயிருந்தீங்கன்னா அந்த பிலிஸ்தீர் மக்கள் மத்தியில் கடந்து போகும்போது அவரிடத்துல நீங்க கெஞ்சி ஏதாவது பெற்றிருக்கலாம், இல்லைன்னா அவர்களுக்கு அடிமையாகி ஏதாவது காரியத்தை செய்திருக்கலாம், இல்லைன்னா சண்டை போட்டிருக்கலாம், ஏதாவது அவர்களை சார்ந்து நீங்கள் செய்திருக்க முடியும். But you know why I brought in this route? ஆனால் ஏன் இந்த பாதையின் வழியாக உங்களை அழைத்து கொண்டு வந்தேன் தெரியும்? The first lesson I want you to learn is depend on me. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம் என்னை சார்ந்து இருங்கள். See, actually, now IT is related. I mean, here and there we have started talking about layoff. இப்பொழுது இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் நம்ம அங்கெங்கும் கேட்கிற காரியம் என்னன்னா, பலரை பணி நீக்கம் செய்கிறார்கள். Now we are getting tensed. இப்போ நமக்கு ஒரு படபடப்பு உருவாகுது. Now we are worrying. கவலைப்படுறோம். Now we are keep asking, what should I do? What technology I should study? Okay, I do understand all the preparations, but our heart is simply disturbed because of all the things that happen all around us. இப்போ ஒருவர் நாம் விசாரிக்கிறோம், நான் எதை கற்றுக்கொள்ளணும், எந்த தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி அடையணும், தயார்படுத்துவது, ஆயத்தமாக இருப்பது நல்லது, அது எனக்கு புரிகிறது. ஆனால் இந்த காரியங்கள் நம்மளை அதிகமாக நம்முடைய இருதயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. And even nowadays we started praying more. இன்னும் சொல்ல போனா இப்ப அதிகமா ஜெபிக்கிறோம். அப்படி ஒருவேளை நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணலனா பக்கத்துல இருக்க சீட்டு காலியா தானா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. True. If you want to pray really, the person sitting next to you, if that seat has been, if he has been laid off, your prayers will immediately grow up exponentially. If your manager is gone, automatically next day you will start your days on your knees. உங்க மேலதிகாரியே பணியில இருந்து அமிச்சிட்டாங்கனா, வேலையில இருந்து தூக்கிட்டாங்கனா, அடுத்த நாள் காலையில நீங்க முழங்கால தான் நிப்பீங்க. See, God, the same way the Israelite people, அதே போல தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும், they didn't bother about God. அவங்க தேவனை குறித்து கவலைப்படவே இல்லை. God said, okay, go ahead. இருக்கட்டும், நம்ம பாப்போம், வாழ்வோம். And one day everything is done. ஒரு நாள் எல்லா உதவிகளும் நின்று போயிடுச்சு. And they looked at God. அப்ப தேவனை பார்க்கறாங்க. Don't you see me? என்ன கண்டுக்கிறதே இல்ல. I'm feeling hungry. நான் பசியா இருக்கறேன்ல. Have you ever asked yesterday? நேத்து காரியண்டத்துல கேட்டாயாப்பா? Did you pray day before yesterday? முந்தைய தினம் ஜெபித்தாயா? Suddenly today, exactly on that particular day you started murmuring? திடீர்னு அந்த நாள் வந்து அஞ்சே தினமே முறுமுறுக்குறீங்க. Because everything is gone. ஏன்னா எல்லா உதவிகளும் நின்று போயிடுச்சு. So far you depend on what you have or what you carry. இதுவரை உங்களிடத்தில் இருப்பதையும் நீங்கள் சுமந்து கொண்டு வந்ததையும் சார்ந்திருந்தீர்கள். The very first lesson that God has taught them is depend on me. ஆனால் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் என்னன்னா, என்னை சார்ந்து இருங்கள். Let me take one notch ahead. இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலையில சொல்றேனே. You know why God didn't provide the food without being asked? Immediately they starving. அவங்க பசியான உடனேயே அவர்கள் கேட்காமலேயே ஏன் தேவன் அந்த உணவை அவர்களுக்கு கொடுக்கவில்லை தெரியுமா? அவருக்கு தெரிஞ்சிருக்காதா? Didn't God know that? இவன் இங்கிருந்து பக்கத்து போய் ஒருத்தரே கேட்டு சாப்பிடும்போது அவருக்கு தெரியாதா? When he was going and asking everyone in each and other household, didn't God know it? God knew that. தேவன் அதை அறிந்திருக்கிறார். But still God didn't answer. ஆனால் தேவன் அப்ப எந்த காரியத்தை செய்யல. Now they come to a place where they understood everything is gone. ஆனால் இப்போ ஒரு நிலைமைக்கு வராங்க, எந்த உதவிகளும் இல்ல ஒரு நிலைமைக்கு வந்தபோது. Desperate
Currently you are in the wilderness. வனாந்தரத்துல வாய்ப்பில்லாமல் You இருக்கிறார்கள். cannot go back to Egypt. இப்ப திரும்பி எகிப்துக்கு போக முடியாது. You cannot go to the Philistine route. இல்ல பிலிஸ்தியர்ங்கிற இடத்திற்கு போக முடியாது. You cannot go to the Canaan right away. உடனடியாக கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. And you don't have anything in the wilderness. வனாந்தரத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமை. You cannot cultivate the land. அங்க இருக்கக்கூடிய நிலத்தை பயிரிட முடியாது. You cannot go for a job. வேலைக்கு செல்ல முடியாது. So basically you don't have the next meal and you don't have any hope. அடுத்த வேலை உணவு என்பது இல்லாத ஒரு நிலைமையும் நம்பிக்கை அற்ற சூழ்நிலையிலும் காணப்பட்டார்கள். Don't take me wrong. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. But this is the truth. ஆனா இதுதான் உண்மை. God brought them to such situation so that they can look at God. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்ட போதுதான் தள்ளப்படுவதை தேவன் அனுமதித்த போதுதான் தேவனை அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள் என்று தேவன் அறிவார். They have seen all the 10 plagues. 10 வாதைகளை பார்த்திருந்தார்கள். How God has delivered them from all the 10 plagues and how God just destroyed their own enemies in front of their eyes. 10 வாதைகள் நடந்தபோது தாங்கள் எப்படி காப்பாற்றப்பட்டோம் என்பதையும் தங்களுடைய சத்துருக்கள் எப்படியாக சீர்குலைக்கப்பட்டார்கள் என்பதையும் கண்ட ஜனம் இது. And every day they are seeing a miracle. ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை பார்க்கறாங்க. Seeing the pillar of cloud. அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும். And you know how God parting the sea. எப்படி செங்கடலை தேவன் பிளந்தார் என்பதை. And their footwears not get damaged. தங்களுடைய காலணிகள் செருப்பு கூட அத்து போகல. Past 1 month the same dress but not become torn off. கடந்த ஒரு மாதமாக ஒரே துணி அணிந்திருந்த போதும் அது கிழிந்து போகவில்லை. They enjoyed all the miracles. எல்லா அற்புதத்தையும் அனுபவித்த போது. The last 1 month nobody was sick. கடந்த ஒரு மாதம் ஒருவரும் நோய்வாய்ப்படவில்லை. Last 1 month nobody was like, I mean, they couldn't walk like, you know, they are all able to walk and everything. கடந்த ஒரு மாதம் ஐயா என்னால் நடக்க முடியல, கால் வலி அப்படிலாம் யாரும் சொல்லல, எல்லாராலையும் நடக்க முடிஞ்சது. But still, ஆனாலும் they didn't thank God, they didn't look at God. தேவனை நோக்கி பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லவில்லை. எங்க தொட்டா நீ என்ன திரும்பி பாப்பன்னு அவருக்கு தெரியும். God knew when he touches on which point we will turn and look back at him. Do we have the verse for it? அதுக்கு வசனம் இருக்குதா? Let's turn to Deuteronomy chapter 8 verse 3. உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். Bible says, and he humbled you and let your hunger and fed you with manna which you did not know nor did your fathers know, that he might make you know that man does not live by bread. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். God's own children, தன்னுடைய சொந்த ஜனம், God delivered them. தேவனே அவர்களை விடுவித்தார். God saved them. தேவனே அவர்களை பாதுகாத்தார். God brought them from Egypt. தேவனே எகிப்திலிருந்து அவர்களை வரவழைத்தார். God was taking them on their way to the promised land. தேவனே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக அவர்களை நடத்துகிறார். So it is God's responsibility to feed them. ஆகவே அவர்களுக்கு தேவையான உணவை அளித்து போஷிப்பது தேவனுடைய கடமை. But here Bible says God make them to be hunger. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது தேவன் அவர்களை பசியினால் வருத்தி. தமிழ் அழகா வந்திருக்கு, பசியினால் வருத்தி. In Tamil it's beautifully said, they because of the hunger they were longing. போன மாசம் என்ன நடந்துச்சு மறந்துட்டல? You forgot whatever you received last month. What happened Exodus 14 you have forgotten. ஆயத்தராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நடந்த காரியத்தை மறந்து விட்டோம். So now 1 month is gone, the 16th chapter you started murmuring. ஒரு மாதம் கடந்த பின்பாக 16வது அதிகாரத்தில் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். So the first thing is God wanted to teach a lesson, depend on me. முதலாவது தேவன் அவர்களுக்கு இதன் மூலமாக கற்றுக் கொடுத்த பாடம், என்னை சார்ந்து இருங்கள். So let's know, you turn to your neighbor and say that depend on God. உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பார்த்து சொல்லுங்க, தேவனை சார்ந்து இருங்க. Depend on God. தேவனை சார்ந்து இருங்க. For anything and everything, the
very first lesson God is teaching to all the people is depend on God. உங்க வாழ்க்கையில் என்ன தேவையா இருந்தாலும் எதை குறித்த காரியமாக இருந்தாலும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதலாவது பாடம் தேவனை சார்ந்திருப்பது. Let me tell you, if you are a child of God, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், if you are not ready to depend on God, ஆனால் தேவனை சார்ந்திருக்க தயாராக இல்லை என்றால், God loves you so much. தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். God doesn't want to disappoint you. தேவன் உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை. God doesn't want you to starve to death. தேவன் நீங்க பட்னியா இருந்து மடியணும் சாகணும்னு எதிர்பார்க்கல. But you know what God will do? ஆனா தேவன் என்ன செய்வார் தெரியுமா? God will teach you the lesson to make you to look at him and depend on him. தேவன் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து அதன் மூலமாக அவரை நோக்கி பார்க்க சார்ந்திருக்க செய்வார். Because God knows this. ஏன்னா தேவனுக்கு தெரியும், You cannot complete the journey by depending on anybody else. வேற யாரையும் சார்ந்திருந்து இந்த பிரயாணத்தை இந்த பயணத்தை நம்மளால முடிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். If you want to finish the journey successfully, இந்த பயணத்தை வெற்றிகரமா முடிக்கணும்னா only source, ஒரே வாய்ப்பு, only one source, ஒரே ஒரு உறைவிடம், that is me. அது தேவன் தான். Learn to depend on me. தேவனை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். My dear friends, எனக்கு அன்பான நண்பர்களே, no, we have a lot of illustrations to depend on God, but if I keep telling all the stories, but let me tell you, we don't have time, but let me tell you this, at any point of time in your life, can you boldly say, for my health, I depend on God. For my wealth, I depend on God. My job, my providence, for anything and everything, I depend on God. இந்த காரியத்தை குறித்து விளக்குவதற்கு, தேவனை சார்ந்திருப்பதை குறித்து விளக்குவதற்கு அநேக உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் நேரம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கேள்வி நான் உங்க முன்னாடி கேட்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும், எல்லா சமயத்திலும், என்னுடைய சுகமாக இருந்தாலும் நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், என்னுடைய பணமாக இருந்தாலும் நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், என்னுடைய வேலையாக இருந்தாலும் நான் தேவனை சார்ந்திருக்கேன், என் வாழ்க்கையில் எதுக்கு எடுத்தாலும் நான் தேவனை மட்டும்தான் சார்ந்திருக்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கா? Do you have that heart? அந்த இருதயம் இருக்கிறதா? That is very important. அது ரொம்ப முக்கியம். Your employer is not your master. ஐயா, உங்களுக்கு வேலை கொடுப்பவர் உங்க சொந்தக்காரர் அல்ல. Your relative is not your provider. இல்ல, உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் உங்களுடைய எஜமான்கள் உங்களுக்கு கொடுப்பவர்கள் அல்ல. Your business is not your provider. உங்கள் தொழில் உங்களை பூர்த்தி செய்பவர் அல்ல. So basically God designed you in a such a way that you have to depend on God. That's it. தேவன் நம்மளை படைத்திருக்கிற விதமே என்னவென்றால் நாம் அவரை சார்ந்திருப்பது. Let's go to the same verse once again. அதே வசனத்தை மறுபடியும் பார்ப்போமே. Exodus 16 verse 4. யாத்ராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம். Then the Lord said to Moses, behold, I am about to rain bread from heaven. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். So this is something like God is going to give the bread for them. இது என்னன்னா, தேவன் வானத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு அப்பத்தை கொடுப்பது போல. Listen very carefully. கொஞ்சம் ஆழமா இதை நீங்க கவனிக்கணும். They didn't humble themselves and prayed. அவங்க தங்களை தாழ்த்தி ஜெபிக்கல. They murmured. முறுமுறுத்துதான் செய்தார்கள். They spoke against God. தேவனுக்கு விரோதமாக பேசினார்கள். They spoke against God's leaders. தேவனுடைய தலைவர்களுக்கு விரோதமாக பேசினார்கள். Actually God has to get angry now. இப்போ உண்மையா சொல்லணும்னா தேவன் கோபப்பட வேண்டிய நேரம். God has to bring wrath over them. தேவ கோபாக்கினி அவர்கள் மேல் வருஷிக்க பண்ண வேண்டிய நேரம். See, unbelief is a short memory. Unbelief is a short memory. விசுவாசம் இல்லாத ஒரு காரியம் என்பது அது எளிதாக நம்ம மறக்கக்கூடிய ஒரு காரியம். No, you will forget quickly everything that God has done. தேவன் என்னெல்லாம் நமக்கு செஞ்சிருக்காரோ அந்த நன்றி உணர்வே இல்லாம சீக்கிரம் மறந்துடுறோம். Just 1 month gap. ஒரு மாசம் தான் இடைவேளை. Just 1 month before you have tasted so many things. ஒரு மாசத்திற்கு முன்பாக இந்த தேவனை அதிகமாக நாம் ருசித்தோமே. But now you started murmuring. ஆனா இப்போ முறுமுறுக்கிறோமே. God would have asked. தேவன் கேட்டிருக்கலாம்.
Pushparaj, புஷ்பராஜ் ஐயா, don't you remember what I did last month? கடந்த மாதம் உங்களுக்கு செய்ததை மறந்து விட்டீர்களா? Have you ever seen this parting of sea? செங்கடல் இரண்டாக பிளக்குறதை இதுக்கு முன்பாக நீங்க பார்த்திருக்கிறீங்களா? Have you ever seen the deliverance? Have you ever seen the plagues, all the plagues before your life? உங்க வாழ்க்கையில இதற்கு முன்பாக இந்த மாதிரியான வாதைகளை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? So you've forgotten everything in 1 month, right? இதெல்லாம் உடனே மறந்து போயிடுச்சா? And now you started blaming. இப்போ தேவனையே நீங்கள் குறை சொல்கிறீர்கள். And you started murmuring against me. தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறீர்கள். So if a man who is started murmuring, you know how God has to treat. ஒரு மனிதன் முறுமுறுத்தான் என்றால் அவனை தேவன் எப்படி கையாள வேண்டும் தெரியுமா? That is wickedness against heaven. அது பரலோகத்திற்கு விரோதமான ஒரு தவறான செயல். So it has to kindle the wrath of God. அது தேவ கோபாக்கினையை வர்ஷிக்க செய்யும். Let's look at the sample of wrath of God. தேவ கோபாக்கினையுடைய ஒரு சின்ன ஒரு அளவு முன்ருசியை நம்ம பார்க்கலாமா? You know what happened in Genesis 19:24? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நடந்ததை நாம் அறிவோம். You know, the Sodom Gomorrah, they kindled the wrath of God. சோதம் கொமோரா பட்டணம் தேவ கோபாக்கினையை தூண்டியது. God brought fire, the sulfur from heaven. வானத்திலிருந்து அக்கினி அங்கே அந்த இடத்திற்கு மேல ஊற்றப்பட்டது. So here these people are also kindling the wrath of God. இந்த இடத்துல இந்த ஜனங்களும் தேவனுடைய கோபாக்கினையை தூண்டுகிறார்கள். So they are also murmuring. அவர்களும் முறுமுறுக்கிறார்கள். God has to bring the fire. தேவன் வானத்திலிருந்து அக்கினி இறக்க வேண்டும். But God does not bring the fire, but God does bring the bread. ஆனால் தேவன் அக்கினியை வர்ஷிக்க பண்ணாமல் மன்னாவை வர்ஷிக்க செய்தார். Rain down to brimstone, that is the requirement. அக்கினியினாலே அந்த இடம் முற்றிலும் சாம்பலாக வேண்டும். அதுதான் சரியான ஒரு பகுதியாக Because இருக்கணும். they are becoming like a wick with all wickedness. ஏனென்றால் எல்லா விதமான சீர்கேடான ஒரு காரியத்தை அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. But still God gives them bread. ஆனாலும் தேவன் அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார். In this lifetime, இந்த வாழ்க்கையில how many times we spoke against God? எத்தனை முறை நாம் தேவனுக்கு விரோதமாக If பேசியிருக்கிறோம்? you read Romans chapter 3:9, Paul was talking, Jewish people, are you better than those people? ரோமர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது, யூத ஜனமே நீ நினைக்கிறாயா மற்ற தேவனை அறியாத புறஜாதியரை விட நீ சிறந்தவன் என்று? Oh Christian, கிறிஸ்தவனே, are you better than the pagan people? தேவனை அறியாத உலகத்தானோடு நீங்கள் சிறந்தவர்கள் என்று நினைக்கிறீர்களா? So many areas you are also living the same way that he had lived. அநேக காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர்கள் வாழ்வது போல தானே நீங்களும் வாழ்கிறீர்கள். They didn't get the salvation, but you got the salvation. அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, நீங்கள் ரட்சிப்பை அனுபவிக்கிறீர்கள். But look at the directions of you both. ஆனால் உங்கள் இருவருடைய வாழ்க்கை பயணத்தையும் பரிசோதித்து பாருங்கள். Look at the decisions of your both. நீங்கள் இருவரும் எடுக்கிற முடிவுகளை சோதித்து பாருங்கள். Look at the desires of your both. உங்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஆசைகளை கவனித்து பாருங்கள். Look at the temporal destiny of your both. உங்கள் இருவருடைய சாந்த குணத்தை குறித்த உங்களுடைய குணாதிசயத்தை குறித்த சாட்சியை கவனியுங்கள். Everything is same. எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. How he lived the same way you are also living. அவங்க எப்படி வாழ்றாங்களோ அதே போல தான் நாமும் But you வாழ்கிறோம். claimed yourself Christians. ஆனா என்ன சொல்றோம்? நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லவா? They are not Christians. அவங்க கிறிஸ்தவங்க இல்லையே. But when you have problem, you are starving. ஆனா இங்க உங்களுக்கு So you are murmuring. இங்க நாமும் ஒரு பிரச்சனை குறித்து முறுமுறுக்க தான செய்கிறோம். So here God has to pour out the wrath. ஆகவே தேவ கோபாக்கினை தேவன் கொட்ட வேண்டுமே. But look at God's love. ஆனா தேவனுடைய அன்பை பாருங்க. Even though they spoke against God, but still God was ready to give bread, not the brimstone. தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பேசின போதும் தேவ கோபாக்கினியாகிய அக்கினியை வர்ஷிக்க பண்ணாமல் அவர்கள் மேல் தேவ அன்பின் நிமித்தமாக மன்னாவை கொடுத்தார். See, many times we don't have the contentment. பல நேரங்கள்ல போதும் என்கிற மனம் நமக்கு இல்லை. Of course, in life ups and downs. வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். But look at the Samaritan woman. ஆனா அந்த சமாரிய பெண்மணியை பாருங்களேன். She didn't have the good marriage anyway. அவர்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இல்லை. Oh, she didn't have the good life anyway. ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை. But still she doesn't have the contentment. ஆனால் அவங்க வாழ்க்கையில ஒரு போதும் என்கிற மனமும் இல்லை. She had look at the one husband, second husband, third husband, fourth, but still she was not content. முதலாவது ஒரு திருமணம்,
திருமணம், ஒரு கணவன், இரண்டாவது கணவன், மூன்றாவது ஒரு கணவர், நான்காவது ஒரு கணவர் ஆயினும் போதும் என்கிற ஒரு மனம் இல்லை. But look at Paul. ஆனா பவுல பாருங்களேன், He was in the prison. சிறைச்சாலையில் இருக்கிறார். And remember, he was in the prison all alone. சிறைச்சாலையில் தனிமையில் இருக்கிறார். Couldn't preach in any conference. எந்த ஒரு கருத்தரங்களும் சென்று பிரசங்கிக்க Couldn't do முடியாது. any evangelical meetings. எந்த விதமான சுவிசேஷ கூட்டத்தை நடத்த முடியாது. And couldn't have all this freedom to meet all his friends. தன்னுடைய நண்பர்களை சந்திப்பதற்கான ஒரு சுதந்திரம் கிடையாது. But still he is writing the church of Philippians saying that, okay, rejoice, I am content. ஆனாலும் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதும்போது அவர் சொல்கிறார், சந்தோஷமாயிருங்கள், நான் மனரம்யமாய் இருக்கிறேன். Look at our life. நம்ம வாழ்க்கையை The பாருங்க. salvation is the greatest ever gift that God has given. தேவன் நமக்கு அருளிய பரிசுகளில் மிக சிறந்தது இந்த ரட்சிப்பு. What is your contribution for being saved? ஐயா, ரட்சிக்கப்பட்டதுல நம்ம பங்கு என்ன? You were enemies of God. தேவனுடைய சத்துருக்களாய் இருந்தோமே. You stood against for God. தேவனுக்கு விரோதமாய் நின்றோம். God doesn't need to have you. தேவனுக்கு நாம எந்த விதத்திலும் தேவை இல்லை. In fact, you were acting like enemies of God. இன்னும் சொல்ல போனா தேவனுக்கு விரோதிகளாக நின்றோம். And God came down for his enemies. தேவன் தன்னுடைய விரோதிகளுக்காக இறங்கி வந்தார். God has given his life for his enemies. தன்னுடைய விரோதிகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். And God raised his enemies as his own children. தன்னுடைய விரோதிகளை தன்னுடைய சொந்த குமாரராக மாற்றினார். And he has partnered them with his own only begotten son. தன்னுடைய சொந்த பேரான ஒரே குமாரனுடைய பங்குதாரராக அவரை மாற்றினார். So you have got this much இவ்வளவு அற்புதத்தை பெற்றோம் in salvation சுவிசேஷத்தின் நிமித்தமாக, without giving anything and without any deserve. எந்த தகுதியும் இல்லாமல் எதையும் நாம் கொடுக்காமல் இந்த ரட்சிப்பை பெற்றோமே. What Israelite peoples have done for God for them to deliver from Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு என்ன நன்மையா செஞ்சாங்க இந்த எகிப்தின் பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு? Why? What is the obligation that God has to deliver them from the oppression of Egyptians? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்ற கடமை தேவனுக்கு உண்டா? Still God has done that. அப்படி இல்லாதிருந்த போதும் தேவன் அதை செய்தார். That is why in Deuteronomy chapter 7 God is saying, why did I love you? அதனால தான் உபாகமம் 7 அதிகாரத்தில் தேவன் சொல்லும்போது, நான் எதினால் உன்னை நேசித்தேன்? Because you are greater. ஜன திரட்சி நிமித்தமாகவா? Because you are good qualities. இல்ல நல்ல குணநலங்கள் நிமித்தமாகவா? No. I have loved you, that's it. இல்லப்பா, இல்ல, நான் உன்னை நேசித்தேன். All worrying Christians, கவலைப்படும் கிறிஸ்தவர்களே, all lamenting Christians, புலம்பும் கிறிஸ்தவர்களே, all murmuring Christians, முறுமுறுக்கும் கிறிஸ்தவர்களே, what eligibility that you have, God has saved you. உங்ககிட்ட என்ன நன்மை இருந்து இல்ல என்ன தகுதி இருந்துன்னு சொல்லி தேவன் உங்களை ரட்சித்தார். Be grateful. நன்றி உணர்வோடு, have the attitude of gratitude. ஒரு நன்றி உணர்வு இருக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு. Israelite people, இஸ்ரவேல் ஜனங்களே, you are murmuring, முறுமுறுக்கிறீங்க, you are speaking against me, தேவனுக்கு விரோதமா பேசுறீங்க, you are speaking too much. அதிகமா பேசுறீங்க. Let me ask you a question. ஒரு கேள்வியை கேட்கிறேன். Why did I deliver you? ஏன் உங்களை ரட்சித்தேன்? Did you give any sacrifice so far? இதுவரைக்கும் ஏதாவது அதுக்கு நன்மையா செஞ்சீங்களா? ஏதாவது பலி இட்டீங்களா? இதுவரைக்கும் ஏதாவது பலிகளை நீங்க கொடுத்தீங்களா? இதுவரைக்கும் பலியே வரல. They are not given any sacrifice till now. Deliverance comes first. ஐயா, விடுதலை வந்துடுச்சு. Then only sacrificial system. அதன் பின்பாக தான் பலியிடும் முறைமைகள். So you didn't seek me. என்ன நீங்க தேடல. You didn't ask me. என்கிட்ட நீங்க கேட்கல. Of course I know you have prayed. எனக்கு தெரியும் நீங்க ஜெபித்தது. But based on what qualification that I have to help you? ஆனால் உங்ககிட்ட என்ன நன்மையான தகுதி இருந்தது நிமித்தமாக நான் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும். You didn't have anything, but still I deliver you. உங்ககிட்ட எதுவுமே இல்லை, ஆனாலும் நான் உங்களை விடுவித்தேன். Now Christians, கிறிஸ்தவர்களே, church, சபை, what good that you have done that I have saved you? உங்ககிட்ட என்ன நன்மை இருந்தது நிமித்தமாக நான் உங்களை ரட்சித்தேன். What great thing that you have done for me, so in turn I have saved you. தேவனுக்காக அப்படி என்ன பெருசா நம்ம செஞ்சிட்டோம் தேவன் நம்மளை ரட்சிப்பதற்கு? In fact, you stood against me. தேவனுக்கு விரோதமாக தான் நாம நின்னோம். You are lived a life that is just bringing insult to me. தேவனுடைய நாமத்தை சீர்குலைத்து அவருடைய நாமத்திற்கு
அவமானத்தை ஏற்படுத்தும் ஒரு வாழ்க்கையை நாம் but வாழ்ந்தோம். I raining love over you and life over you. ஆனா உங்க மேல அன்பை பொழிய பண்ணி உங்க மேல உங்களுக்கு தேவையான ஜீவனை வர்ஷிக்க பண்ணும் தேவன் நான். So you need to understand, the first thing is you need to depend on God. முதலாவதா நாம் கற்றுக்கொள்வது தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். Second one is, இரண்டாவது, you are not a worthy people. நாம் எந்த தகுதியும் உள்ளவர்கள் You are அல்ல. not deserved. எந்த தகுதியும் உள்ளவர்கள் அல்ல. You deserved for wrath. நம்முடைய ஒரே தகுதி நாம பெற்றுக்கொள்றது என்னன்னா தேவ கோபாக்கினைக்கு தகுதி. You deserved for hell. பாதாளத்திற்கு தகுதி. You deserved for all brimstone and sulfur. எல்லா அக்கினியும் கந்தமும் இறக்கப்படுவதற்கு தகுதி. But still, out of love, he has given his bread. ஆனாலும் தன்னுடைய அன்பின் நிமித்தமாக அவர் அப்பத்தை கொடுத்தார். That bread, you know, Jesus is the living bread that God has given to us. நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், தேவகுமாரனாகிய இயேசுவானவரே அந்த ஜீவ அப்பமாக நமக்காக கொடுக்கப்பட்டார். அவருக்கு எதிராக நீ முறுமுறுக்கிறதுக்கு, இஸ்ரவேல் ஜனமே முறுமுறுக்கிறதுக்கு, அப்படி நீ என்ன செஞ்சிட்டேன்னு அவருக்கு எதிராக முறுமுறுக்கிற? Israel people, what have you done so that you can murmur against God? Remember who you are. நீ யாருன்னு மறந்துடாத. Remember my love. தேவனுடைய அன்பை நினைவுகொள். Out of my love, என் அன்பின் நிமித்தமாக I have sent my son. என் குமாரனே அனுப்பினேன். I have sent bread from heaven. I have sent the living bread from heaven because of my love. வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பினேன், அதே போல வானத்திலிருந்து ஜீவ அப்பமாக என்னுடைய குமாரனையும் என் அன்பு நிமித்தமா அனுப்பினேன். We need to have that gratitude. அந்த நன்றி உணர்வு இருக்க வேண்டும். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பல நேரத்தில் நாம சிறந்தவங்க மாதிரியும் அவர் மோசம் மாதிரியும் நினைக்கிறோம். ஆனால் பேசிக்கா நாம ரொம்ப மோசம், அவர் ரொம்ப நல்லவர். Hallelujah. Amen. Many times we think that as if we are someone good and God is someone who is not good and doing all the bad things. But the truth is we are utterly bad, but He is perfectly good. So in order to, now instead of raining brimstone, God rained them over bread. அக்கினியை பொழிவதற்கு பதிலாக தேவன் மன்னாவை பொழிய பண்ணினார். அக்கினியை பொழிகிறதுக்கு பதிலாக அப்பத்தை பொழிந்தார், அது ஜீவனுள்ள அப்பத்தை. God, instead of raining brimstone, He rained down bread, which is the living bread. That is the second lesson. இரண்டாவது நாம தான். The third one. மூன்றாவது. Go back to the same verse. அதே வசனத்தை பாருங்க. Exodus 16:4. யாத்திராகமம் 14:4. Then the Lord said to Moses, behold, I am about to rain bread from where? கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். எங்க இருந்து? From heaven for you. வானத்திலிருந்து கொடுப்பேன். Please listen carefully. Very very important lesson. Every Christian should understand from this. இதை எல்லா கிறிஸ்தவர்கள் நிச்சயமா கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். They are starving. அவர்கள் பசியில இருக்கிறாங்க. They need food. உணவு தேவை. Tell me basically where man will get the food. ஐயா, கொஞ்சம் நீங்களே சொல்லுங்களேன், மனுஷனுக்கு உணவு எங்க இருந்து கிடைக்கும்? Look at Psalm 104 verse 14. சங்கீதம் 104:14. He may bring forth the food from the earth. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படியாக. All men, all the, I mean all the no, not only men, all the livestock and anything and everything, they will get the food from the earth. ஐயா, எல்லா மனுஷரும் எல்லா மிருக ஜீவன்களும் தங்களுடைய உணவை, தங்களுடைய ஆகாரத்தை இந்த பூமியிலிருந்து பெற்றுக்கொள்ளும். So basically the world, the basic thumb rule of the world is anybody will get their food from the ground. இந்த உலகத்தின் நியதி என்னன்னா, எல்லா மனுஷரும் தங்களுடைய உணவை, ஆகாரத்தை இந்த பூமியிலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். See, maybe you just imagine before Israelite people, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக and after Israelite people reached the Canaan, இல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு வந்ததுக்கு பின்பாக, all the people lived before and after, இவர்களுக்கு முன்பாகவும் அல்லது இவர்களுக்கு பின்பாக வாழ்ந்த எல்லா ஜனங்களும், even you and me, இன்னும் சொல்லப்போனா நீங்களும் நானும் கூட, still we are getting the food from the ground. இன்றைக்கும் நம்ம ஆகாரத்தை இந்த உலகத்துல இருந்து பெற்றுக்கொள்றோம், தரையிலிருந்து, from the earth. no, all the vegetables, எல்லா காய்கறிகளும், all the livestock, எல்லா விதமான மிருக ஜீவன்களும், the livestock that eats the other animals, but everybody is fed from the earth. ஒருவேளை மற்ற மிருகங்களை சாப்பிடுற மிருகமா இருந்தாலும் சரி, எல்லா மிருகங்களும் இந்த தரையிலிருந்து தான் தன்னுடைய உணவை பெற்றுக்கொள்ளுது. All the people they receive
received their needs from the earth, from the dust. எல்லா மிருக ஜீவன்களும் மனுஷன்களும் தங்களுடைய உணவை இந்த பூமியிலிருந்து, இந்த மண்ணிலிருந்து உண்டாக்குன இதுல தான் பெற்றுக்கொள்றாங்க. These people alone in that particular time, they have had their food from heaven. ஆனா இந்த கூட்டமாகிய ஜனங்கள் மாத்திரம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தங்களுடைய உணவை பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். Nehemiah 9:15 says that is a bread from heaven. நெகேமியா 9:15 வசனம் சொல்லும்போது அது வானத்திலிருந்து இறங்கின அப்பம். Psalm 78:24 says it's a bread from heaven. சங்கீதம் 78:24 சொல்லும்போது வானத்தில் உண்டான அப்பம். Psalm 105:40 says bread from heaven. சங்கீதம் 105:140 வசனம் சொல்லும்போது வானத்திலிருந்து உண்டான அப்பம். Only these people got the privilege of eating the bread from heaven, not from the earth. இந்த ஒரு கூட்ட ஜனங்கள் மாத்திரம்தான் வானத்திலிருந்து ஒரு அப்பத்தை உண்ணக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை, ஒரு பாக்கியத்தை பெற்றாங்க. மற்ற எல்லாரும் பூமியில இருந்து உண்டார்கள். And Psalm 75:25 says this is the bread of angels. சங்கீதம் 75:25 வசனம் சொல்லும்போது 78:25 மன்னிக்க, சங்கீதம் 78:25 சொல்லும்போது இது தூதர்கள் உண்ணும் உணவு. Which doesn't mean that okay, all the angels are having one punch of manna. No, basically this is kind of this word is ambassadors. This food of ambassadors. இதை பார்த்த உடனே அப்படின்னா எல்லா தூதர்களும் எப்பொழுதும் இந்த மன்னாவை தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படி புரிஞ்சிக்க கூடாது. அப்படி கொடுத்த பிறகு அவங்க எப்போ எங்க பாத்ரூம் போவாங்கன்னு கேட்பாங்க அடுத்து. ஓகே, so the angels didn't eat the food basically. இது தூதர்கள் அப்படி உணவு உண்டார்கள் புரிந்து கொள்ள கூடாது. தூதுவர்களுக்கு மெசஞ்சர்ஸ்க்கு கொடுக்கப்படுற உணவு. It's a rich food. ஒரு உயர் ரக உணவு. Oh, like honey. இது ஒரு தேனை போல. So it's a rich food. உயர் ரக உணவு. The food of the ambassadors. தூதுவர்களுக்கு கொடுக்கப்படுற பிரதிநிதிகளுக்கு கொடுக்கப்படுற உணவு. And it came from heaven. வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட உணவு. So only this generation received the food from heaven, not from the earth. What does it mean? இந்த ஒரு தலைமுறை மாத்திரம்தான் வானத்திலிருந்து ஒரு உணவை பெற்றுக்கொண்டது, பூமியிலிருந்து இல்ல. அப்படினால என்ன சிறப்பம்? Who are they? அவங்க யாரு? You cannot say that they are Israeli people. சும்மா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிர முடியாது. If you read Acts chapter 7:38, when Stephen was talking about them, Stephen was saying that they are the congregation in the wilderness. அப்போஸ்தலர் 7:38 வசனத்துல ஸ்தேவான் இந்த காரியத்தை குறித்து விவரிக்கும் போது வனாந்திரத்தில் வந்த இந்த ஜனத்தை ஒரு ஜனம் என்று மாத்திரம் சொல்லல, ஒரு சபை கூட்டமாக அவர் விவரிக்கிறார். Ecclesia, the Greek word of the church, has been used for that particular people. இந்த ஜனங்களை குறித்து பேசும்போது ஸ்தேவான் பயன்படுத்திய கிரேக்க பதம் என்பது எக்லீசியா. அது சபையை குறிக்கிற ஒரு கிரேக்க பதம். So basically this is the first prototype of the church. ஆகவே ஒரு சபை எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு மாதிரியை முதலாவதாக தேவன் காண்பிக்கிறார். Oh, the church is never looking unto God many times. பல நேரத்தில் சபையானது தேவனை நோக்கி பார்ப்பதில்லை. God bring them into a place where they need to understand, they need to look unto God. ஆனால் தேவன் அவர்களை ஒரு இடத்திற்கு வர செய்கிறார். அவர்கள் தாழ்மை அடையும் போதுதான் தேவன் அவர்களுக்கு வேண்டும் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். And the church has the nature of murmuring. சபைக்கு முறுமுறுக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் உண்டு. It's the nature of the church. அது சபையோட குணாதிசயம். Because the church thought that they deserve for the blessings. ஏன்னா சபை என்ன நினைக்குதுன்னா, ஐயா இந்த ஆசீர்வாதத்திற்கு எனக்கு தகுதி உண்டு என்று. But they forgot that they deserved for hell. ஆனா அவங்க எதை மறந்துறாங்கன்னா, நான் பாதாளத்திற்கு தகுதி உள்ளவன் என்பதை. But the hell deserved received the heavenly manna. That is the goodness of God. பாதாளத்துக்கு தகுதி உள்ளவர்களுக்கு பரத்தின் மன்னாவை கொடுத்தாரே, அதுதான் தேவனுடைய அன்பும். And what does it mean here? அதுக்கு அர்த்தம் என்னங்க? What God wants to tell us? தேவன் என்ன சொல்ல வருகிறார்? He just look at the group. அந்த கூட்டத்தை பார்த்து, hey, let me tell you, நான் உன சொல்றேன், all the world has some law system. இந்த உலகம் எல்லாத்துலயும் ஏதோ ஒரு சட்ட திட்டங்கள் உண்டு. I'll give you my own law system. ஆனால் நான் உனக்கு என்னுடைய நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறேன். So their law came from heaven. அவருடைய நியாயப்பிரமாணம் பரத்திலிருந்து உண்டானது. Before God has given the law to Israelite people, there was a law in every country.
தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் முன்பாகவே எல்லா தேசத்திற்கும் அந்த தேசத்திற்கு ஏற்றவாறு ஒரு சட்டம், ஒரு நியாயம் உண்டு. Before God says do not murder, people will know that murder is wrong. That you can read very beginning of Genesis. தேவன் கொலை செய்யாதிருப்பாயாக என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன முன்பாகவே ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு ஜாதியாரும் அறிந்திருக்கிறார்கள் கொலை செய்வது தவறு என்று. இதை நாம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். So God said, okay, do not follow their laws, but let me give my law. தேவன் சொல்லும்போது இந்த எந்த நியாயப்பிரமாணத்தை நீ பின்பற்றாத, அதில் சட்டத்திட்டத்தை பின்பற்றாத, நான் கொடுக்கிற நியாயப்பிரமாணத்தை பின்பற்று. And regarding festivals, பண்டிகைகளை குறித்து பார்க்கும்போது don't follow all the worldly festivals. இந்த உலகத்துக்கு அடுத்த பண்டிகை எல்லாம் உனக்கு வேண்டாம். Let me tell you what are all the days you have to celebrate. நான் சொல்றேன் எந்தெந்த நாட்களை நீ அனுசரிக்க வேண்டும். And regarding the way they worship God, எந்த விதமாக தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை don't follow all these people. இந்த மற்ற ஜனங்களை பின்பற்றாதே. I will tell you how to worship God. நான் உனக்கு சொல்கிறேன் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று. And what are all the things you need to do in the world. உலகத்துல என்ன காரியத்தை செய்யணும்? Don't follow all these people. எந்த ஜனங்களை பின்பற்றாத. I will tell you what all things you need to do. நான் உனக்கு சொல்றேன் எப்படி என்ன காரியத்தை செய்யணும். So their commission, their mission, their law and their festivals, the rituals, everything came from above. அவங்க பண்பாட்டு முறை, வழிபாட்டு முறை, அவருடைய காரியங்களை செய்யும் கலாச்சார விதிமுறைகள், பின்பற்றும் நியாயப்பிரமாணம் போன்ற எல்லாவற்றையும் பரத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். Not only that, அது மாத்திரம் இல்ல, even your food, அவங்களுடைய உணவு கூட don't follow others. மற்றவர்களை பின்பற்றாமல். Since I have delivered you, நான் உன்னை விடுவித்ததினால, I have brought you the wilderness, நான் உன்னை இந்த வனாந்தர பாதையில் வழி நடத்துறதுனால, I don't want you to copy anybody for anything. மற்ற யாரையும் எந்த காரியத்திற்காக நீ பின்பற்ற வேண்டாம். Even for your food, உன் உணவிற்கு கூட I will bring you from heaven. நான் வானத்திலிருந்து உனக்கு கொடுப்பேன். Throughout this journey, இந்த முழு பிரயாணமும் you have my food. இந்த உணவை நானே உனக்கு கொடுப்பேன். You know what God is trying to tell that? தேவன் என்ன சொல்ல வரார் தெரியுமா? Church, சபையே, don't follow the worldly rules. உலகத்தின் காரியங்களை பின்பற்றாதீர்கள். Don't celebrate the worldly festivals. உலகத்தின் பண்டிகைகளை கொண்டாட வேண்டாம். But today in our churches we celebrate Mother's Day, Father's Day, even Valentine's Day. இன்னைக்கான நம்ம சபையில கொஞ்சம் வித்தியாசமாக அன்னையர் தினம், தந்தையர் தினம், இன்னும் சொல்ல போனா காதலர் தினத்தை கூட கொண்டாடுறோம். விட்டா கொண்டாடுவாங்க, கேட்டா இயேசுக்கு எனக்கு காதல்பாங்க. சரி பிடிங்க வேண்டாம். But look at, God wants this congregation to do not look at the world, but look at my law, my commission, my rituals and everything. ஆனால் தேவன் இந்த ஜனங்களை குறித்து சொல்லும்போது என்னுடைய நியாயப்பிரமாணம், என்னுடைய சட்டத்திட்டம், என்னுடைய வழிபாட்டு முறை, இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று கூறுகிறார். And more than all these things, he wanted them to understand one more important thing. இதெல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க இன்னும் ஆழமா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும் தேவன் எதிர்பார்த்தார். Don't depend on the world for the providence. I myself will provide you. உங்க தேவைகளுக்காக உலகத்தை தேடி உலகத்தை சார்ந்து இருக்காதீங்க, நானே உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வேன். You know, everybody in the world depending on the earth. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் பூமியை சார்ந்து இருக்கிறாங்க. Maybe in those days Egyptians depend on the earth. ஒருவேளை அந்த நாட்களை பார்த்தீங்கன்னா எகிப்திய ஜனங்கள் பூமியை சார்ந்து இருந்தாங்க. Philistines depending on the earth. பிலிஸ்திய ஜனங்கள் பூமியை சார்ந்து இருந்தாங்க. And the Canaanites depending on the earth. கானானியர்கள் பூமியை சார்ந்து இருந்தாங்க. But only these Israelite people, ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் they are not depending on the earth. உலகத்தை பூமியை சார்ந்து இல்ல. Every day they'll depend on the heaven. ஒவ்வொரு நாளும் பரத்தை நோக்கி. Every day they'll come, oh look for food. ஒவ்வொரு நாளும் வந்து வானத்திலிருந்து அப்பத்தை தேடி. God wants them to see him every day. ஒவ்வொரு நாளும் அவர்கள் தன்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை தேவன் இங்கு புரிய செய்கிறார். Church, சபையே, God is your provider. தேவனே உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்பவர். Don't look for providers the way the world is looking for providers. இந்த உலகம் தங்களுடைய தேவைகளுக்கு மனிதர்களை நாடி தேடுவது போல நாம் உலக தேவைகளுக்காக உலகத்தை தேடி நாடி செல்லக்கூடாது. ரொம்ப சிம்பிளா சொன்ன அப்படி சொல்லலாம். In very plain terms we can say like this. உலகத்தில் இருக்கிற அவன் மண்ணை பார்த்து வாழ்றான், ஆனால் காட் உங்களையும் என்னையும் வானத்திலிருந்து வரக்கூடிய மண்ணாவை பார்த்து வாழ சொன்னார்.
The world, every people in the world is looking at the dust for his livelihood, but God wants us to look at him for his heavenly bread that comes from heaven. The worldly economic system will not define your destiny. Our destiny is depending on the heavenly economic system, because the church has to learn the lesson very first. Your providence not coming from the earth, your providence coming from above. ஐயா, இந்த உலக பொருளாதார சட்டமோ இல்லை இந்த உலக பொருளாதாரமோ உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை முடிவு செய்ய போவதில்லை. உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை முடிவு செய்ய போவது பரலோகத்தின் பொருளாதாரமே. ஏனென்றால் சபையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், என் தேவைக்கு நான் இந்த மண்ணை தேடக்கூடாது, என் தேவையை சந்திப்பது தேவன் தான். அவருடைய கரத்தின் மன்னாவை மாத்திரம் நான் தேட வேண்டும். பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, மண்ணை பார்த்து வாழ்றியா விண்ணை பார்த்து வாழ்றியான்னு கேளுங்க. Turn to your neighbor and ask them, looking at the earth or looking at heaven? The next one, the same part, the same verse. மறுபடியும் அதே வசனத்தை By the way, what all things I said? 3 things I said, right? இதுவரைக்கும் என்ன காரியத்தை கற்றுக்கொண்டோம்? First one, depend on God. Second, you are not deserved, but He has given. Gratitude. Third one, இப்போ தானே சொன்னேன், மண்ணை பார்க்காத விண்ணை பாரு. Third one. Fourth one, நான்காவது காரியம், okay, God will provide, தேவன் கொடுப்பார், God will take care, தேவன் பார்த்துக் கொள்வார். நான் குப்புறப்பட்டு தூங்கிடலாம். So let me go and take sleep. Means what? அப்படின்னா என்ன அர்த்தம்? When God gives, you have some responsibility. தேவன் ஒரு காரியத்தை நமக்கு அருளும் போது நமக்கும் சில கடமைகள் உண்டு. God's provision will never nullify man's action. கர்த்தர் காரியங்களை செய்வதினாலே மனிதனுடைய செயல்பாடுகள் தேவை அல்ல என்று சொல்வது தவறு. No, God has his action, his provision, man has to do his action. தேவன் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ற அனுகூலங்களை வர்ஷிக்கும் போது நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. Look at the same passage, Exodus 6:16-4. அதே வார்த்தையை பாருங்களேன், யாத்திராகமம் 16:4 வசனம். The first thing, behold, we studied. முதலாவதாக நான் உங்களுக்கு என்பதை கற்றுக்கொண்டோம். And rain the bread. வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன்னு சொன்னதை கற்றுக்கொண்டோம். And rain the bread from heaven. வானத்திலிருந்து அது வரும் என்பதை கற்றுக்கொண்டோம். And the fourth thing is, நான்காவது காரியம், people shall go out and gather a day's portion every day. ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். My point is, என் கேள்வி என்னன்னா, if God could provide from heaven over the desert, why can't God do the same thing inside the tent? ஐயா, வனாந்திரத்துல தேவனால மன்னாவை கொடுக்க முடியும்னா ஏன் கூடாரத்துக்குள்ள கொடுக்க முடியாதா? கஷ்டமா சார், கூடாரத்துக்குள்ள போடுறது கொஞ்சம் கஷ்டமா. Is it hard for the Lord to put it inside the tent? அல்ல, அப்படி கூட வேண்டாம். Let's not Let me put it this way. இப்படி சொல்றேனே, Morning get up, காலைல எந்திக்கணும், done all the refreshments, run routine, காலை கடன்களை முடித்து விட்டு, okay, I'm hungry, எனக்கு பசிக்குது, போட்ட வேண்டியதானே டக்குன்னு. God just throw it there. Don't tell me God cannot do. தேவனால முடியாதுன்னு நினைக்காதீங்க. No, all the troposphere, ஏதோ some layerலாம் சொல்லுவாங்கல்ல, all the layers, physics students, அது வேற physics இல்லம்பாங்க. சரி, whatever it is, physics or geography, there are so many layers, all the fears, and God just, the manna penetrated all the fears, and God can make it okay, even penetrate this tent, and அவன் காலைல வாயை திறப்பான், let's go directly to his mouth. ஒருவேளை நாம இந்த வான காரியங்களை பார்க்கும்போது பல நிலைகள் அங்கே இருக்கிறது என்பதை நாம் பாடத்திட்டத்தில் படிக்கிறோமே. இந்த எல்லா நிலைகளையும் தாண்டி மண்ண பரத்திலிருந்து உலகத்துக்கு வரும்னா அதுக்கு அடுத்து இன்னொரு நிலை, இன்னொரு தடையா இருக்கிற இந்த டென்ட் கூடாரத்தையும் தாண்டி நேரா வீட்டுக்குள்ள இறங்கிடலாமே. Why God did do that? ஏன் தேவன் அப்படி செய்யல? He didn't promise to drop it in their mouth. தேவன் உங்க வாயில வந்து அது விழுன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கல. He still want them to go ahead and collect it. தேவன் நீங்கள் சென்று அதை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். God provide the job. தேவன் வேலையை யாருக்கு கொடுப்பார்? But you need to work. ஆனா வேலையை நாம தான் செய்யணும். Don't think that
தப்ப இப்படி போயிடு. God is my provider. தேவன் என் தேவைகளை And சந்திப்பார். God is sovereign. தேவன் ஏக சக்கராதிபதி. I don't need to go to office. அதனால நான் ஆபீஸ்க்கே போக மாட்டேன். Even I don't need to swipe. ஸ்வைப் கூட பண்ண மாட்டேன். Why this HR is sending mail to me? ஏன் இந்த HR மெயில் அனுப்புறாங்க? You will get mails. நிச்சயமா மெயில் வரும். So basically God will never put it in your mouth. தேவன் உங்க வாயில திணிக்க மாட்டாரு. ஒருவேளை வாயில போட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது சவைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு சார் அடிமா. அப்படி கொஞ்சம் அரைச்சி அப்படியே ஊத்திட்டா God wants you to work. Even if God puts it inside our mouth, we will still murmur that why didn't God make it as a very other soluble liquid direct so easy to digest? தேவன் நம்ம வேலை செய்யணும்னு சொல்றாருங்க. And look at Israel people. இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க. It's a hypothetical statement, but please try to understand me. கற்பனையா சொல்றேன், நான் புரியணுங்கிறதுக்காக. Israel people they couldn't bring bread from heaven. இஸ்ரவேல் ஜனங்களால வானத்துல இருந்து அப்பத்தை கொண்டு வர முடியாது. So only God can do it. தேவனால மாத்திரம் தான் அதை செய்ய முடியும். And God will never bring the bread to their mouth. தேவன் அதே போல அந்த அப்பத்தை அவங்க வாயில டைரக்டா கொண்டு வர போறது இல்ல. Only Israel people can go and collect. இஸ்ரவேல் ஜனங்களால தான் போய் அதை பெற்றுக்கொள்ள முடியும். So God's sovereignty, தேவன் ஏக சக்கராதிபதி, man's responsibility. அதே போல மனுஷனுடைய வேலைகளும் Work together and gives the prosperity. அந்த ரெண்டும் சேரும்போது செழிப்பு உண்டாகிறது. Golden words are not repeated. God's sovereignty and man's responsibility when come together, you will get the prosperity. தேவனுடைய ஏக சக்கராதிபதியின் கிரியைகளும் மனுஷனுடைய கையின் கிரியைகளும் இணைந்து செயல்படும் போது மனிதனுக்கு தேவையான செழிப்பு உண்டாகிறது. Let me put it this way. Why God teach the lesson through food? ஏன் தேவன் இந்த பாடத்தை உணவின் மூலமா கற்றுக் கொடுக்கிறாரு? See, their dress was good already. அவங்க உடை சரியாக தான் இருந்துச்சு. And their sandals were also good. அவங்க செருப்பு கூட சரியா தான் இருந்துச்சு. Why God touched that food matter? வயித்துல ஏன் கை வச்சாரு? But why did God touch on their stomach? See, let me put it, don't take me wrong, but let me put it in this way. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் புரியறதுக்காக சொல்றேன். If you have a dog at home, உங்க வீட்ல ஒரு சின்ன நாய் இருந்துச்சுன்னா, if the dog doesn't obey, அந்த நாய் கீழ்ப்படியலனா, nowadays dogs are, you can train the dogs. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாயை கூட நம்ம பக்குவப்படுத்தலாம். நாயை கூடன்னு நான் சொல்லல ஆக்சுவலா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தட் இஸ் நாட் மை ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நான் என்ன சொன்னேன்னா யூ வில் ட்ரெயின் டாக்னு சொன்னேன். நாயே நம்ம பயிற்சி கொடுக்கலாம். கரெக்ட். ஸோ நவ் இஃப் த டாக் இஸ் நாட் ஒபேயிங், ஒருவேளை அந்த நாய் கீழ்ப்படியலனா, யூ cannot go and sit in front of the dog. அந்த நாய்க்கு முன்பாக சென்று உட்கார்ந்து, dog, I paid 15,000. நாயே நான் 15,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். And daily every day I'm taking you for walk. ஒவ்வொரு நாளும் நடைபயிற்சி கூட்டி போறேன். And whenever you're discharging, I'm carrying immediately. எப்பெல்லாம் நீங்க இயற்கை பாதையாகுதோ நான் அதெல்லாம் என் காலத்துல தாங்குறேன். வேற யாருக்கும் சம்பந்தம் இல்ல. டாக், I'm carrying all these things to you. I have not even carried for anybody else, but உனக்காக சுமக்கிறேன். So my humble request is obey. பணிவான வேண்டுகோள், கொஞ்சம் கீழ்ப்படியே. And the dog is not obeying. இப்போ நாய் கீழ்ப்படியல. You tell me, how can you make the dog to obey? இப்போ அந்த நாய் கீழ்ப்படியணும்னா என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்களேன். அடிக்கணுமா? ரெட் கிராஸ்ல இருந்து வந்துட போறாங்க. You know, the key thing is, if you touch the food, dog will automatically obey. நீங்க சாப்பாடுல கை வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நாய் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். டச் த ஃபுட் டக்குன்னு சாப்பாடு தொட்டு பார்த்து அப்படி சொல்ல வரல. ஐயோ, அது வேற. What I'm trying to say is, if you don't give the food, then the dog will obey. If you do that, I'll give the food, then dog will obey. ஒருவேளை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, அந்த நாய்க்கு உணவு கொடுக்கலனா நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் உணவு கொடுப்பேன் நீங்க சொல்லி அதை பக்குவப்படுத்தலாம். இப்போ புரிஞ்சுதா கடவுளையும் அங்க கை வச்சாருண்டு? Now maybe you would have understood why did God touch upon the foot. நாய் மட்டும் இல்ல, not even the dog. Now here you can put the translation. நாய் கூட சாப்பாடு வச்சாதான் கீழ்ப்படியுது. Even the dogs are obeying only when you touch the food. மீதி ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே? For example, in our home, ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க வீட்ல we ask Angeline to memorize some verses. சில நேரம் இளைய மகள் ஏஞ்சலிட்ட சில வசனத்தை மனப்பாடம் செய்ய சொல்லுவோம். We'll teach, she'll memorize. கற்றுக் கொடுக்கும்போது அவ மனப்பாடம் செய்வா. Sometimes she'll so playful and naughty and she will not do it. சில நேரத்துல ரொம்ப விளையாட்டுத்தனமா குறும்புத்தனமா செய்யாம இருப்பா. We'll request her, கேட்டு பாப்போம், won't work out. வேலைக்கு ஆகாது. We spank her, அடிச்சு பாப்போம், won't work out. அப்பவும் வேலைக்கு ஆகாது. But if you
put your hand on the meal, surely it will work out. ஆனா சாப்பாடுல மட்டும் கை வச்சு பாருங்க, நிச்சயமா வேலைக்கு உண்டாகும். உடனே இதை கட் பண்ணி போட்டு வாட்டர் ரெக்லெஸ் பேரண்ட்ஸ் அப்படிலாம் போட்டுறாதீங்க. வேர்ட் ஆஃப் காட். இதை மட்டும் கட் பண்ணிட்டு டோன்ட் திங்க் தட் கொடூரமான பெற்றோர், தேவனுடைய கவலையற்ற பெற்றோர். கொஞ்சம் பரவாயில்ல. Basically, God knows the lesson. தேவனுக்கு அந்த பாடத்தை எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு தெரியும். God given the dress. தேவன் உடையை கொடுத்தா. God given the health. உடல் சுகத்தை கொடுத்தா. They were able to walk. நடக்க முடிந்தது. Their sandals were good. காலணிகள் நல்லா இருந்துச்சு. They have the air cooler. அவங்களுக்கு நல்ல climate இருந்துச்சு. Air cooler, the pillar of the cloud. மேகஸ்தம்பம் இருந்தது. And the night they have the heater. அதேபோல இரவுல உஷ்ணத்திற்கு அக்கினி ஸ்தம்பம். God given everything. தேவன் இதெல்லாம் கொடுத்தாரு. Protection. பாதுகாப்பு. Still they didn't seek. அப்பவும் அவங்க தேவனை தேடல. வச்சார் பாருங்க கையை வயித்துல, கூப்பிட்டான் பாத்தீங்களா உடனே. But when God touched the food, immediately they started looking at him. Means what? அப்படினா அர்த்தம் என்ன? God is so particular when it comes to depend on his sovereignty and your responsibility. தன்னுடைய ஏக சக்ராதிபதியின் குணாதிசயத்தை குறித்தும் மனிதனுடைய கிரியைகளை குறித்தும் தேவன் கரிசனை உடையவராய் இருக்கிறார். God wants to teach the lesson. தேவன் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். All the dog example that was not my example, that is Charles Spurgeon's example. இந்த நாயை குறித்து நான் சொன்ன உதாரணம் இது நான் சொன்னதில்ல, சார்லஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் சொன்ன உதாரணம். அவர் அனிமல் டீசெண்டா போட்டிருந்தாரு, நான் நாயின்னு போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக. He quoted as animal but I added as dog so that we'll understand it simply. So from that verse God is trying to say, அதனால் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது தேவன் சொல்கிற காரியம், very first help that God is doing, தேவன் அவர்களுக்கு செய்கிற முதலாவது ஒரு உதவி with respect to food. இந்த உணவுக்கு அடிப்படையில் பார்க்கும்போது you cannot survive without food. உணவில்லாம வாழ முடியாது. So God has given the food. தேவன் உணவை கொடுக்கிறார். and telling them some lessons. அதன் மூலமா சில பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். You cannot bring the food from heaven. உங்களால வானத்திலிருந்து உணவை கொண்டு வர முடியாது. Only I can bring the food. அது என்னால மாத்திரம் தான் முடியும். And I am not going to put it in your mouth. ஆனா அந்த உணவு உங்க வாயில நேரடியா நான் வைக்க போவதும் இல்லை. I want you to go and collect. நீங்கள் சென்று அதை சேகரிக்க வேண்டும். This is the fourth lesson. இதுதான் நான்காவது பாடம். Let's look at the same verse again. அதே வசனத்தை மறுபடியும் பார்ப்போமே. look at 16th verse, the last sentence. கடைசி பகுதி 16வது வசனம். Then the Lord said to Moses, behold, that is, you need to depend on God. I'm about to rain bread instead of rain brimstone. God is raining the bread because of his love, be gratitude, and bread from heaven for you. What does it mean, heaven? You need to church. You need to look at heaven's economy rather than the worldly economy. And the people shall go out and gather a day's portion every day, which means God's sovereignty and your responsibility. And the last part, I may test them whether they will walk in my law or not. 16வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு தேவன் தாமே அதை செய்கிறார், ஆகவே நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். என்னுடைய தேவையை தேவனை பூர்த்தி செய்கிறார். இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை நான் சார்ந்து வாழ வேண்டியதில்லை, தேவனின் பொருளாதாரத்தை நான் சார்ந்து வாழ வேண்டும். அவர் வானத்திலிருந்து அதை எனக்கு அருளுகிறார். மண்ணை பார்த்து வாழ வேணாம், நான் விண்ணை பார்த்து வாழணும். அதே போல ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொண்ட நான்காவது பாடம், தேவன் ஏக சக்ராதிபதியாக இருக்கிறார். ஆனாலும் தேவன் எனக்குன்னு சில வேலைகளை வைத்திருக்கிறார், அதை நான் செய்ய வேண்டும். கடைசி அந்த வசனம் சொல்லுது, அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். The very important lesson in that same verse. அந்த வசனத்தில் கூட மிக முக்கியமான ஒரு பாடம். It is a test. அது ஒரு சோதனை. All blessings that God has given, indirectly it is a test for us. தேவன் நமக்கு அருளிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை. Please understand my heart. என் இருதயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. This is the very huge, very big doctrine that ever missed in every church. மிக முக்கியமான இந்த ஒரு தேவனுடைய கோட்பாடான சத்தியத்தை எல்லா சபைகளும் இன்று நாம் தவற விட்டு விட்டோம். I'll prove it. அதை நான் நிரூபிக்கிறேன். Let me put in this way. எப்படி சொல்றேனே, whenever you are praying for the marriage, ஒரு திருமணத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. if God has granted you a marriage, தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல திருமணத்தை அருளினார், so it's a blessing.
இப்போ அது ஒரு ஆசீர்வாதம், obviously it is a test. அது மாத்திரம் இல்லாம அது ஒரு பரீட்சையும். ஆமா சார், அது பெரிய டெஸ்ட் அப்படிம்பீங்க, எனக்கு புரியுது. அந்த எக்ஸாம்பிள் வேண்டாம், வேற எக்ஸாம்பிள் போலாம். If you are asking for a job, ஒரு வேலையை நீங்க கேட்க, and God has given a wonderful job, தேவன் ஒரு நல்ல வேலையை உங்களுக்கு அருளினார், you got a very good remuneration, நல்ல ஒரு சம்பளம், but that is a test. ஆனா அது ஒரு பரீட்சையும் கூட. Find out what test God has put that in the blessing. அந்த ஆசீர்வாதத்தின் ஊடாக தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பரீட்சை சோதனை என்ன என்பதை கண்டறிந்து கொள்ளுங்கள். God has given you a baby, தேவன் ஒரு குழந்தை அருளினார், but that is a blessing. That is not only blessing, ஐயா அது ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, that is a test. அது ஒரு பரீட்சையும் கூட. You prayed for the baby, இந்த குழந்தைக்காக ஜெபித்தீங்க, I have given the baby, நான் குழந்தையை கொடுத்தேன், let me see whether you go raise it for me or not. எனக்காக இப்போ குழந்தையை வளர்க்கிறாய் இல்லையான்னு பார்ப்போம். Because babies, children are coming from God. ஏனென்றால் குழந்தை பாக்கியம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. Children are the inheritance from God. தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் இது. So you ask for it, நீங்க கேட்டீங்க, I have given it. நான் கொடுத்திருக்கிறேன். It's a blessing. ஆசீர்வாதம் Not only blessing, ஆசீர்வாதம் மட்டுமல்ல, it's a test. அது ஒரு பரீட்சையும் கூட. How do you handle it? எப்படி கையாள்றோம்? Let me see. நான் பார்க்கிறேன். But the problem is we have babies, but we treat babies more than we treat God. பல நேரத்துல தேவனை நாம கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட நம்ம குழந்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். We got the job, வேலை கிடைச்சிடுச்சு, but we treat more, we give more importance to job than God, the one who has given it. இந்த வேலை எனக்கு அருளின தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விடவும் கிடைத்த அந்த வேலைக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். Now so many examples throughout the Bible. வேதம் முழுவதும் अनेक உதாரணங்களை பார்க்க முடியும். Even the very beginning, look at Genesis chapter 3. ஆரம்பத்திலேயே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். The Garden of Eden was the greatest blessing. அந்த ஏதேன் தோட்டம் ஒரு மிக சிறந்த பெரிய ஆசீர்வாதம். So many trees, अनेक மரங்கள் உண்டு, all fruitful trees, எல்லாமே கனிகளை தரக்கூடிய விருட்சங்கள், good to see. பார்வைக்கு நன்மையும். God lavished them with all the blessings. தேவன் ஆசீர்வாதத்தில் அவர்களை பொழிய பண்ணினார். There was a test inside the Garden of Eden. அதே போல அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளாகவே ஒரு பரீட்சையும் இருந்தது. Do not eat from the tree of knowledge of good and evil. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதிருப்பாயாக. Here the first or the ever generation, they received the bread from heaven. முதலாவதாக இந்த இடத்துல தான், இந்த ஒரு தலைமுறை மாத்திரம்தான் வானத்திலிருந்து ஒரு அப்பத்தை பெற்றுக்கொண்டது. God didn't say I give them so that they will happy. தேவன் சொல்ல நான் அதை கொடுக்கிறதுனால அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. God said I give them and that is a test. I may test them. அது மாத்திரமல்ல, இதை கொடுப்பதின் மூலமாக நான் அவர்களை சோதிப்பேன். ஐயா பலமுறை ஆசீர்வாதம் வேணும்னு கேக்குறோம். Many times we are asking God, Lord, I need a blessing. But don't forget that when God granted your prayer request, which doesn't mean that it's just a blessing, there is a test inside the package. ஆனால் ஒரு காரியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை தேவன் அங்கீகரித்து அதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை அருளும் போது அந்த ஆசீர்வாதத்தின் ஊடாகவே அது ஒரு சோதனையாகவும் நமக்கு இருக்கும். Time is up. I'll just finish with this. நேராகிச்சு, அதனால இதோட முடிக்க விரும்புகிறேன். What test? என்ன சோதனை அது? God said we are going to deal next week, but no, God said okay, you take it. அது அடுத்த வாரம் ஆழமாக பார்ப்போம். விதவா சொல்லணும்னா நீங்க அதை எடுத்து collect it, அதை சேகரித்து eat it for the day. அந்த நாட்களுக்கு சாப்பிட்டு கொள்ளுங்க. Don't keep it for tomorrow. அடுத்த நாளைக்காக வைக்காதீங்க. Which means அதுக்கு அர்த்தம் என்ன? today you are trusting me. இன்னைக்கு நீ என்ன நம்புறல்ல, tomorrow also I want you to trust me. நாளைக்காகவும் நீ என்னதான் சார்ந்து இருக்கணும். Today you got so much. இன்னைக்கு நிறைய இருக்கா? You have saved so much. நிறைய சேர்த்து வைத்தாயா? Tomorrow I no need God. அப்பனா நாளைக்கு எனக்கு தேவன் வேண்டாமா? Because yesterday I collected so much. நேற்றே நான் நிறைய சேகரித்து விட்டேனே. No, when we are in a youth stage, நாங்க இந்த வாலிப பிராயத்தில் இருக்கும்போது we thought, நாம நினைப்போம், let me strive hard, அதிகமாக போராடி, let me work so hard, அதிகமாக வேலை செய்து, God has given me the health, தேவன் எனக்கு உடல் நலத்தை கொடுத்திருக்கிறார், God has given me all the knowledge, நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், let me accumulate all that I can, என்னால எதெல்லாம் சேகரிக்க முடியுமோ எல்லாவற்றையும் சேகரித்து, so that future I will have a good life. என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Which means
Oh, today I need God. அப்படின்னா என்ன சொல்ல வர? இன்னைக்கு எனக்கு தேவன் தேவை. Give me all the strength. தேவனால் பலன் தரணும். Let me accumulate all the wealth. அந்த பலனால எல்லா பணத்தையும் And சேகரிக்கணும். when come to my 60s, 60 வயசு ஆகும்போது I don't want you. தேவனே நீங்க எனக்கு வேண்டாம். I already accumulated all that. தேவனே எல்லாத்தையும் நான் சேகரித்து I விட்டேன். will live by that. இத வச்சு நான் வாழ்ந்துறேன். You know what happened? ஆனா என்ன நடக்குது தெரியுமா? They have saved it. எல்லாத்தையும் அடுத்த நாளைக்கு சேகரித்தாங்க. The very next day, ஆனா அடுத்த நாள் it's gone. அது கெட்டு போயிடுச்சு. They cannot use it. அது அவங்களால பயன்படுத்த முடியல. By the way, which doesn't mean that I am not saying Christians you should not have any saving account. இத சொல்றதுனால கிறிஸ்தவர்கள் சேமிக்க கூடாது நான் சொல்ல வரல. If you want to clarify that, come next week. சேமிப்பு பத்தி தெரிஞ்சதுனா அடுத்த வாரம் வாங்க, அத நான் தெளிவா நான் உங்களுக்கு விளக்குறேன். When we have to store, when we have not to store, all these things in the Bible in the same passage. இதே பகுதியில இருந்து எப்ப சேமிக்கணும், எப்ப சேமிக்க கூடாது, எப்படி செலவு பண்ணணும் எல்லாமே நம்ம கத்துக்க போறோம். And when you look at the God's gift, தேவனுடைய இந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது, you know, God is using the gift to look at him. தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது எதுக்குனா அவரை பார்ப்பதற்காக. Oh, I couldn't study well. என்னால படிக்க முடியல. I was like a failure in my education. என் படிப்புல நான் தோல்வியா இருந்தேன். But still God has given me a good job. ஆனாலும் தேவன் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு. God met that need. தேவன் என் தேவையை The சந்தித்தார். blessing of job. அந்த வேலை என்ற தேவை. So now I'm praying. இப்போ நான் ஜெபிக்கிறேன். God, I need a good wife. தேவன் எனக்கு ஒரு நல்ல மனைவி. I need a good partner. நல்ல ஒரு துணை. But when I look back, நான் திரும்பி பார்க்கும்போது, yesterday I was enjoying the blessings of God. நேற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தேனே. That blessing of job. அந்த வேலை என்ற ஆசீர்வாதம். A man who has a lot of arrears in his engineering but still got a good job. என்னுடைய பொறியாளர் நான் படிக்கும்போது நிறைய அரியர் இருந்த போதும் தேவன் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரே. எதை பிடிச்சாங்களோ இல்லையா, நிறைய அரியர் வச்சிருந்தீங்களான்னு கேட்பாங்க அப்புறமா. Whatever it is, yes, of course, in spite of all my failures, God has lifted me. என்னுடைய எல்லா தோல்விகளின் மத்தியிலும் தேவன் என்னை உயர்த்தினாரே. So I saw that. அதை நான் பார்த்தேன். And I was searching for bride. அதன் பின்பாக ஒரு நல்ல துணையை தேடிக் கொண்டிருந்தேன் For a long time. அநேக நாட்கள். But you know what is the hope? ஆனா என்ன நம்பிக்கை தெரியுமா? No, let me proper. No, let me say, let me not give any loose talk. தெளிவான முறையில் சொல்ல Be விரும்புகிறேன். careful about my words. வார்த்தைகளை கவனமா இருக்க விரும்புகிறேன். God provided a good wife. தேவன் ஒரு நல்ல மனைவி அருளினார். But how did I pass the journey? ஆனால் இந்த பயணத்தில் எப்படி நடந்தது? Yesterday God has given me the good job. நேற்று ஒரு நல்ல வேலை. So when I look at that, அதை பார்க்கும்போது I know God will provide me today, which means today's need is a good wife. தேவன் இன்றைய தேவை எனக்கு சந்திப்பார். இன்றைய தேவை ஒரு நல்ல துணைனா அதையும் தேவனை சந்திப்பார். And next day I have a need of a child. அடுத்த நாள் எனக்கு ஒரு குழந்தை என்ற ஒரு தேவை So வருகிறது. today I am not going to rely on anybody for not to have baby. என்னுடைய குழந்தை தேவைக்காக நான் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. I look at the day before yesterday. நேற்று முந்தைய நாள் பார்க்கிறேன். I got the manna. எனக்கு மன்னா கிடைத்தது. Yesterday I got the manna. நேற்றுக்கு மன்னா கிடைத்தது. So today I will get the manna. ஆகவே இன்றும் நான் மன்னாவை பெற்றுக்கொள்வேன். Oh, day before yesterday I was weak in my education, but God has given a good job. முந்தைய தினம் நான் படிப்புல பின்தங்கி இருந்த போதும் தேவன் எனக்கு ஒரு நல்ல வேலையை அருளினார். And yesterday God not only given the job, God has given me a good family, good wife. நேற்று எனக்கு ஒரு நல்ல வேலை அருளினது மாத்திரமல்லாமல் நல்ல துணையும் அருளினார். So that give me a hope that I will get today a good child. அந்த ஆசீர்வாதங்களை நான் திரும்பி பார்க்கும்போது அது எனக்கு ஒரு நம்பிக்கை அருளுகிறது. இன்றைக்கு என்னுடைய தேவையாகிய என் குழந்தையையும் தேவன் எனக்கு அருளுவார். And tomorrow I may be in some other need. நாளைக்கு வேறொரு தேவை இருக்கலாம். But yesterday's blessing, ஆனா நேற்று ஆசீர்வாதம், day before yesterday's blessing, முந்தைய தினத்தின் ஆசீர்வாதம், give me a hope for yesterday's blessing. அது நேற்றுக்கு தேவையான நம்பிக்கை அருளியது. And yesterday's blessing, நேற்று ஆசீர்வாதம் give me the hope எனக்கு ஒரு நம்பிக்கை for கொடுத்தது. today's blessing. இன்றைய ஆசீர்வாதம், And today's blessing இன்றைய will ஆசீர்வாதம் give me the hope எனக்கு ஒரு நம்பிக்கை அருளும் for tomorrow's blessing. நாளைய தின ஆசீர்வாதத்திற்காக. Not only tomorrow, even the day I end. And even the day I end with my life in the tombstone. நாளைய தினத்திற்கு மாத்திரமல்ல, நான் கல்லறையில் சேரும் நாள் வரைக்கும் என் நம்பிக்கை அது எனக்கு அருளும். One blessing leads to another blessing. ஒரு ஆசீர்வாதம் மற்றொரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மளை வழிநடத்தும். So what is the test here? அப்ப இங்க இருக்கக்கூடிய சோதனை என்ன? What is the test? என்ன பரீட்சை இருக்கு? God wants me to look at him every day.
ஒவ்வொரு நாளும் நான் தேவனை பார்த்து அவரை நோக்கி இருக்க வேண்டும் என்பதே பரீட்சை. For every blessing, ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும், whether today's food or tomorrow's food or day after tomorrow's food, அது முந்தைய உணவா இருந்தாலும் சரி, நேற்றைய உணவோ, இன்றைய உணவோ, இல்லை நாளைய உணவோ, and 40 years of food, 40 வருடங்கள் உணவு, still I depend on him. அதுவரைக்கும் நான் அவரையே சார்ந்திருப்பேன். Don't rely on anybody. So the test is, the blessing gives the test how much honor you are giving to God. யாரையும் நம்ம சார்ந்திருக்க வேண்டியதில்லை ஐயா. நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு ஒரு சோதனை, நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம் என்பதற்கு. All his providence expecting your obedience. தேவனுடைய எல்லா அனுகூலங்களும் நம்மிடமிருந்து கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறது. When he gives manna, he said, collect it for that particular day alone. Are you obeying? தேவன் அந்த மன்னாவை கொடுத்த போது சொன்னார்ல, இன்றைய தினத்திற்கு மாத்திரம் சேர்த்துக்கொள்ளு. கீழ்ப்படுகிறோமா? God, when God has given the marriage, God has given some commandments. தேவன் திருமணத்தை அருளும்போது சில கட்டளைகளை கொடுக்கிறார். You just given the vow in your marriage. உங்க திருமணத்துல நீங்க ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறீங்க. And Bible says that, okay, honor your husband. வேதம் சொல்கிறது, உங்கள் புருஷரை நீங்கள் கனப்படுத்துங்கள். Love your wife. மனைவியை நேசியுங்கள். And in Christ, submit to one another. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். And when God given the children, don't provoke your children. குழந்தை அருளும்போது குழந்தைக்கு கோபம் ஊட்டாதீர்கள். Raise the children for God's purpose. தேவனுடைய நோக்கத்திற்காக அவர்களை வளர்க்க வேண்டும். When God given the job, it is a blessing, but there is a condition. தேவன் ஒரு வேலை அருளும்போது அதன் ஊடாக ஒரு Test. There is a test. ஒரு பரீட்சை வைக்கிறார். Do whatever you do. நீங்கள் எதை செய்தாலும் Do unto the Lord. தேவனுக்கு செய்கிற மாதிரி Are you செய்கிறீர்களா? done? Are you passing the test? அந்த பரீட்சையில தேர்ச்சி பெறுறோமா? Every blessing in our life, நம் வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் God has put a test in that package. அதன் ஊடாக ஒரு பரீட்சை, ஒரு சோதனை And உள்ளது. we people don't look at the test, just grabbing the blessing, that's it. நம்ம பல நேரத்துல அந்த பரீட்சையை பார்க்கிறதே இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கிறோம். One last verse I read and finish. கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கிறேன். Exodus chapter 16 verse 7. யாத்திராகமம் 16:7. They were talking about the food. அவங்க பணத்தை குறித்து அவங்க உணவை குறித்து பேசும்போது, Look at the response of Moses. மோசேயின் பதிலை பாருங்கள். In the morning you shall see the glory of God. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். What is glory of God? கர்த்தருடைய மகிமைனா என்ன? It is not like a white cloud. அதுதான் ஒரு வெண்மேகம் இறங்குறது இல்லையா? It is not like a golden throne. இல்ல ஏதோ ஒரு பொன்னான ஒரு சிங்காசனம் When இறங்குறது people இல்ல. are leading worship, they'll say, oh, I see the glory of God is coming down. My dear brother, what is the glory? பொதுவாக ஆராதனை நடத்தும்போது ஜனங்கள் சொல்ற ஒரு காரியம், தேவனுடைய மகிமை இறங்கி வருதுன்னு சொல்றாங்களே, தேவனுடைய மகிமைனா என்ன? Here Moses says, you will see the glory of God tomorrow. இங்க தேவன் மோசே சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய மகிமையை நாளை தினம் காண்பீர்கள். What is that glory? அந்த மகிமைனா என்ன? Oh, you need food. உணவு தேவையா? You are starving. பசியா இருக்கிறீங்கல்ல? Tomorrow morning you will have the heavenly food. நாளைய தினம் பரலோகத்தின் உணவை பெற்றுக்கொள்வீர்கள். You will see the goodness and the mercy of God. That is the glory of God. தேவனுடைய நன்மையையும் தேவனுடைய இரக்கத்தையும் நீங்கள் காண்பீர்களே, அதுவே தேவனுடைய மகிமை. Moses had seen so many miracles and wonders, but still he was not satisfied. தேவன் செய்த अनेक அற்புதங்களை மோசே பார்த்திருந்தாலும் அதில் அவர் திருப்தியாகல. He went and asked God, Lord, show me your glory. அவர் தேவனிடத்தில் போய் கேட்கிறார், தேவனே உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். Hey Moses, you have seen so many things, still you want to see further. மோசே, अनेक காரியங்களை நீ பார்த்திருக்கிறாயே, இன்னும் உனக்கு பார்க்கணுமா? God, show me your glory. தேவனே உம்முடைய மகிமையை நான் காண You know வேண்டும். what was the response of God? அதுக்கு தேவனுடைய பதில் என்ன தெரியுமா? Exodus 33:19, I will make all my goodness pass before you. யாத்திராகமம் 33:10 வசனத்துல சொல்லும்போது, என்னுடைய நன்மைகளை உனக்கு முன்பாக கடந்து செல்ல செய்வேன். My dear friend, எனக்கு அன்பான நண்பரே, every time you enjoy the blessings of God, that is the glory of God. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்கும் போது அது தேவனுடைய மகிமையை நமக்கு காண்பிக்கிறது. Do you see his provisions in your life? அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கறீங்களா? Every answered prayer is a glory of God. உங்களுடைய பதில் அளிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெபங்களும்
தேவனுடைய மகிமையை When காட்டுகிறது. you look for a job, you got a job. வேலையை எதிர்பார்க்கும் போது வேலை கிடைத்தது. That shows God's glory. அது தேவனுடைய மகிமையை உணர்த்துகிறது. Do you glorify that? Do you use the job to glorify God? அந்த வேலையின் மூலமாக தேவனுக்கு மகிமை அடைய நாம் வேலை செய்கிறோமா? When you're praying for your marriage, God has given a good marriage life. திருமணத்துக்கு ஜெபிக்கும் போது நல்ல திருமணத்தை தேவன் அருளுகிறாரே. That marriage life is the glory of God. அந்த திருமண வாழ்க்கை தேவனுடைய மகிமையை உணர்த்துகிறது. You see the goodness and the mercy of God in that marriage. தேவனுடைய நன்மையையும் தேவனுடைய கிருபையும் அந்த திருமணத்தில் பார்க்கிறோமே. Have you used the marriage for the glory of God? இந்த திருமணத்தை தேவனுடைய மகிமைக்காக நாம் பயன்படுத்துகிறோம். When you pray for the baby, when God has given you a child, that is the glory of God. நீங்கள் ஒரு குழந்தைக்காக ஜெபித்தபோது தேவன் ஒரு குழந்தையை அருளினாரே, அது தேவனுடைய மகிமையை உணர்த்துகிறது. You received the baby because of the goodness and the mercy of God. தேவனுடைய நன்மை நிமித்தம் கிருபை நிமித்தம் அந்த குழந்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். You raised the baby for the glory of God. இப்போ அந்த குழந்தையை தேவனுடைய மகிமைக்காக வளர்க்கிறோமா? Look at all the blessings through these eyes. Every blessing is the glory of God. எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த கண்ணோட்டத்தோடு பாருங்கள். எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய மகிமைக்காகவே. By the way, why did we deal all that? இதெல்லாம் ஏன் இன்னைக்கு தியானித்தோம்? If you want to live a worry less life, you need to have all these things in your life. உங்க வாழ்க்கையில கவலை இல்லாம நீங்க வாழணும்னா இந்த எல்லா பாடங்களையும் உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிங்க. They worried. அவங்க முறுமுறுத்தாங்க. They worried அவங்க கவலைப்பட்டாங்க for food. உணவிற்காக. Out of the abundance of worry, they murmured. அந்த கவலையின் வெளிப்பாடாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். That is to answer that question, God taught all these lessons. அந்த காரியத்தை அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக தேவன் இந்த பாடங்களை கற்றுக் கொடுத்தார். Look at that one verse. அந்த ஒரு வசனத்தை பாருங்க. That will tell you everything. அந்த ஒரு வசனமே நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கும். What all things we study? The first one is சத்தமா சொல்லுங்க. I depend on God. தேவனை சார்ந்திருக்க வேண்டும். Second one, instead of brimstone, God bring bread. Mercy of God and grace of God, be gratitude for him. Third, translate. இரண்டாவது, அக்கினிக்கு பதிலாக தேவன் மன்னாவை அருளினாரே. ஆகவே நம்முடைய இருதயத்தில் ஒரு நன்றி உணர்வோடு தேவனுக்கு ஒரு போதும் என்கிற மனதோடு நன்றி உணர்வோடு காணப்பட வேண்டும். And the third one, from heaven. மூன்றாவது, பரத்திலிருந்து. Means don't depend on the earthly government, but depend on the heavenly government, because you are partaking, you are the citizen of heaven. இந்த உலக அரசாங்கத்துல நம்ம நம்பி இல்லங்க, பரலோகத்தின் அரசாங்கம் நமக்கு இருக்குது. ஆகவே விண்ணை நோக்கி நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். What is the fourth one? நான்காவது, God's sovereignty and man's responsibility. God will bring, but he will not bring into your mouth. தேவனுடைய ஏக சக்கராதிபதியத்துவமும் மனுஷனுடைய கடமையும் தேவன் கொடுப்பாரு, ஆனா உங்க வாயில வந்து கொடுக்க மாட்டாரு. And the fifth one, ஐந்தாவது, all the blessings that has a test in it. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நமக்கு ஒரு பரீட்சை. And the last, கடைசியாக, all the blessings that you see, it is all the glory of God. Use it for his glory. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அது தேவனுடைய மகிமைக்காகவே, தேவ மகிமைக்காகவே அந்த ஆசீர்வாதத்தை நாம் பயன்படுத்துறோமா? Did they lack manna throughout this 40 years at any point of time? அந்த 40 வருஷ பிரயாணத்துல எப்போதாவது ஐயா மன்னா இல்லைன்னு ஒரு குறைபாடு ஏற்பட்டுச்சா? Never. இல்ல. They came into the promised land. ஆசீர்வதிக்கப்பட்ட உடன்படிக்கை தேசத்திற்கு வந்த போதும், and they about to reap, அடுத்த அறுவடை செய்யும் நாள் மட்டும், till then, அது வரைக்கும் God has given the manna. தேவன் மன்னாவை அருளினார். They no need to worry for next 40 years. அடுத்த 40 வருஷத்துக்கு கவலைப்படணும் அவசியம் இல்லை. till you reach that heavenly places. நீங்கள் பரலோகத்தை அடையும் நாள் மட்டும், if you have followed these principles, இந்த நியதிகளை நீங்கள் பின்பற்றினால், you no need to worry for this journey. இந்த யாத்திரையில நாம கவலைப்படணும் அவசியம் இல்லை. from womb to tomb, கருவிலிருந்து கல்லறை வரை you no need to worry. கவலைப்பட தேவையில்லை. if you follow these principles, God bless you. இந்த நியதிகளை நீங்க பின்பற்றினா அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.